श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपतां भुजैर्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवाणशैलमुनिवर्यदैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजिदं मुनिमाश्रयामः। श्रीमच्चटार्यधिराजकृपावलम्बं सौम्योपयन्द्रिगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं ராமானுஜம் இதுவரம் குருமாஸ்ரயாமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். எம்பெருமானுடைய பக்தர்களுடைய சிறப்பு பாகவத மகாத்மியம் பகவத் பக்திவர்தனம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறார். எப்பயுமே பகவானை காட்டிலும் பக்தாளுக்கு சிறப்பு அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பகவான் நமக்கு தன் சொரூபத்தை காமிக்கணும் அப்படின்னாக்க ஒரு நல்ல ஆச்சாரியன் சம்பந்தம் நமக்கு வேணும். நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் பகவானுடைய ஸ்வரூபம் நமக்கு புரியும். அதனால் நல்ல பக்தர்களோடு நாம் சேரணும். நல்ல ஒரு பக்தர்களுடைய அபிமானம் கிடைச்சிருத்துன்னா நாம் தேடி போக வேண்டாம், சத் சங்கம் நம்ம தேடி வரும். அதுதான் சொல்கிறார் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம்னர். பாகவதாளுடைய ஒரு மகாத்மியம் என்ன, பெருமை என்னன்னு கேட்டாக்கா, பக்தி பெருக்குவாளாம். பகவத் பக்தி வர்தனம்னா வர்தனம்னா வர்த்ததாம்னா வளர்றது. பக்தி நமக்கு வளருமா. அதனால தான் பாகவதாலோடு சேரணும் அப்படிங்கிறது. நாம் எங்கே போய் சேர்றோமோ அந்த பழக்கம் தான் நமக்கு இருக்கும். அதனால தான் சத் சங்கத்தோடு இருக்கணும். சத் சங்கம் இல்லை அப்படின்னா நமக்கு ஞானம் சித்திக்காது. மணவாள மாமணிகளும் அதைத்தான் சொல்கிறார். நல்லவாளோடு சேரணும், அடியவரோடு சேரணும். சேர்ந்துட்டோம்னா நாம் பிரயத்தனப்படவே வேண்டாம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்றுட்டோம்னா அப்படியே தள்ளிகிட்டே போயிடுவா, நாம் நடக்கவே வேண்டாம் இல்லையா. இப்போ இந்த அத்திவரதரை சேவிக்க போனச்சே நடந்ததா இல்லையா. நின்றுட்டு இருந்தால் போகிறோம், கொண்டு போய் பெருமாள்கிட்ட கொண்டு போய் தள்ளிடுவா. நாம் இந்த பக்கம் விலக முடியாது, அந்த பக்கமும். ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் நினச்சா கூட வெளியில் வர முடியாது. அது பார்த்தோமோ இல்லையா. அத்தனை கோடி ஜனங்களும் அங்கே வரச்ச அந்த கோஷ்டியோடு நாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னா அதில் எங்கே போகிறது, நேராக பெருமாள்கிட்ட தானே போகிறது. அந்த வரிசையில் போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா எம்பெருமான் திருவடியில் கொண்டு போய் சேர்த்துருவான். நாம் பிரயத்தனப்படவே வேண்டாம். அதனால் நாம் சேர்றது பக்தாளோடு சேரணும். அதுதான் பாகவத மகாத்மிகம். பாகவதாளுக்குள்ள பெருமை அதுதான். அவளுடைய சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல பாகவதோட சம்பந்தம் இருந்துருத்தோம் அப்படின்னா, அவர் எங்கேயாவது திவ்யதேசம் போயிட்டு வந்தார் அப்படின்னா நேராக வீட்டுக்கு வந்து கதை வெடிப்பார். நான் இந்த திருமலைக்கு போயிட்டு வந்தேன், எந்த பிரசாதம் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். நான் வனமாமலை போயிட்டு வந்தேன், எந்த பிரசாதம். நான் திருவல்லிக்கேணி போயிட்டு வந்தேன், எந்த பிரசாதம். பெருமாள் இப்படி இருக்கார், இப்படி இருக்கார். நாம் கேட்க வேண்டாம், தானாக வந்து விழுவும் நம்ம காதில். ஏன் அப்படின்னா அந்த பக்தருடைய சகவாசம். அவருக்கு கூட அங்கே போனால் கூட இங்கே ஞாபகம் இருக்குமா. அப்படி ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு சேர்த்து கிருப்பை பண்ணும் நமக்காக அங்கே பெருமாள்கிட்ட பிரார்த்திப்பா அடியார்கள்.
அதனால் பகவான் நமக்கு தனியான ஒரு அனுகிரகம் பண்ணுறான். அதனால தான் ஆழ்வார் கூட செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், தான் நேர சொல்லிக்கல. நேராக நான் விஷ்ணு சித்தன், நான் பெரிய பக்தனாக்கும், நாமே உமக்கு கைங்கரியம் பண்ணுறோன்னு சொல்லலை. செல்வனைப் போல இருக்கேன் அப்படின்னார். அல்வலக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நான் பழகிய அடியவன். ஆனால் அந்த பெருமை எனக்கு எப்படி வந்ததுன்னா ஒரு நல்ல அடியாரோட சேர்ந்ததுனால வந்ததுன்னு நம்ம ஆச்சாரியாலும் ஆழ்வார்களும் நமக்கு சத்சங்கத்தோடு இருக்கணுங்கிறத காமிக்கிறான். அசத் சங்கத்தோடு சேர்ந்துட்டோம்னா அந்த பழக்கம் வந்துடும். அதனால் சத்சங்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் நல்ல பக்தி ஞான வைராக்கியம் நமக்கு உண்டாகும். அதனால தான் பக்த சரித்திரம் கேட்கணும்னு நம்ம ஆச்சாரியாலாம் ஆசைப்படுறான். பகவத் சரித்திரத்தை காட்டிலும் பக்த சரித்திரம் வசதி. ஏன்னா பகவத் சரித்திரம்னா பகவானை மாத்திரமே சொல்லிட்டு போயிடும். பக்த சரித்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பக்தனை சொல்லும் பகவானையும் சொல்லும். ஏன்னா பகவான் இல்லாத ஏது பக்தன்? இதில் 2 பிரயோஜனம் இருக்குது. பக்தாலையும் தெரிஞ்சுக்கலாம், பகவானையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதுக்கு தான் பாகவத மகாத்மியம்னு பாகவதனான பக்தனுடைய பெருமை அளப்பரியது அப்படிங்கிறதுனால தான் நாம் பக்த சரித்திரம் கேட்டுருக்கோம். பகவத் சரித்திரத்தை காட்டிலும் பக்த சரித்திரம் உருக்கும், நம்மளை நல்வழிப்படுத்தும். அந்த கிரமத்தில் நம்ம ஆழ்வார்களெல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். பெரியாழ்வார் கோதை வரைக்கும் நேற்று அனுபவித்தோம். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மலிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் தூய பட்டநாதனோடு சேர்த்து கோதை அன்பர்தார் தூளி நற்பாணன் நற்களியன் அப்படின்னு இந்த ஆழ்வார்களுடைய கிரமம். அப்போ இந்த பட்டநாதனான விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாருக்கு பின்னே தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரிக்கிறார். மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டர் அடிப்பொடி தொன்னகரம் அப்படின்னு அவர் தனியன் சொல்கிறோம் இல்லையா. அந்த மண்டங்குடிங்கிற க்ஷேத்திரத்தை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். மன்னிய சீர், என்ன மன்னி சீர் அங்கன்னா என்ன மன்னி கிடக்கு, உயர்ந்து மன்றி கிடக்கிறது எது அப்படின்னா மாமரையோர் மன்னிய சீர் அப்படின்னா நிறைய பக்தர்களும் பாகவதர்களும் வேதாந்தங்களை கரைகண்ட ஆச்சாரியர்களும் நிறைந்த ஊராது. மாமரையோர் மன்னிய சீர், ரொம்ப மலிஞ்சிருப்பாளாம். இப்படி போனால் 10 பேர், அப்படி போனால் 10 பேர், எங்கே தேடி பிடிச்சி போக வேண்டாம். நடந்துகிட்டே இருந்தால் அடுத்தடுத்து எல்லா திருமாளிகை பூரா அவா திருமாளிகையாக தான் இருக்கும். கோவிலை சுற்றி பக்தாளாவே இருப்பாள். அதனால் அப்பேற்பட்டதான மண்டங்குடி, அந்த மண்டங்குடியில் மார்கழி கேட்டையில் நம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்தார். அவர் பிறவியிலேயே பக்தி ஞானம் உடையவர், பிராமணோத்தமர், ஸ்ரீ வைஷ்ணவர். அவள் அப்பா அம்மா இருக்கிற பர்யந்தம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவர் பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு அதில் ஆசை இல்லை, அதில் நசை இல்லாததுனால பார்க்கலாம்னே சொல்லிட்டு இருந்தால் கடைசியில் அவள் 2 பேரும் கதி அடைஞ்சுட்டா. கடைசியில் என்ன பண்ணார், மண்டங்குடியில் அவருக்கு நிறைய நிலபுலன்லாம் இருந்ததாம். எல்லாத்தையும் விற்றுவிட்டு ஏதோ பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்ரீரங்கத்துக்கே வந்தார். அங்கே கொஞ்சம் நிலம் வாங்கினார். ஆழ்வார் சந்நிதி பக்கத்துலேயே அங்கே ஒரு தோட்டம் போட்டுட்டு அங்கேயே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவருடைய கைங்கரியம் எப்பேற்பட்டது அப்படின்னா ரங்கனை தவிர இன்னொன்று அவர் ஹிருதயத்தில் புகுறாதான். அதான் மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கத்தினம் மேய்த்த கடலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரிடைப்பொடி அப்படின்னு அவருக்கு தனியன். பெருமாள் தானே, எத்தனை பெருமாள் இருக்கா, ராமன் இருக்கா, கண்ணன் இருக்கான், ரிசிம்மன் இருக்கான், வராகன் இருக்கான், எத்தனையோ அவதார மூர்த்திகள் இருக்கா, பரவாசுதேவன் இருக்கான், வியூக வாசுதேவன் இருக்கார், திருப்பார்கடலில் வாசுதேவன் இருக்கார். இங்கே நிலவுலகில் எடுத்துட்டா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், பக்கத்துலேயே திருவள்ளரையில் இருக்கார், அப்பா கூடத்தாண்டில் இருக்கார், சோழமண்டலம் பூர்த்தியாக இருக்கார். இந்தியா பூரா எடுத்துட்டா 108 திருப்பதிகளில் இருக்கார். அப்போ அத்தனை பெருமாளையும் தள்ளிவிட்டு ரங்கநாதன் ஒருத்தந்தான் அவருக்கு தெய்வம். அதான் பெருமாளை கூட தள்ளிவிட்டாரா. இன்னொரு தெய்வத்தை தள்ளுறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு பெருமாளை தவிர இன்னொரு அந்நியம் நமன்யே ஜெகதேகநாதே அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று நான் மறந்தும் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை.
ஆனால் பெருமாள்லேயே கூட நம்பெருமாளை தவிர இன்னொரு பெருமாள் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ திட விஸ்வாசம் வேணும். அரங்கனையும் தொழுது குரங்கனையும் தொழுவாளான்னார் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி தைரியமாக சொல்கிறார். பெருமாள்லேயே இன்னொரு பெருமாள் அவருக்கு ஆகாதான். அதனால் ரெங்கனையே தெய்வமாக நினச்சிட்டு இருந்தார். திருப்பதிக்கு போனார் அரையர் சுவாமி. அரையர் சுவாமி அங்கே போய் அங்கே கெட்டியும் சேவிக்கிறார். ஒரு பெருமாளுக்கு, ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு கெட்டியும் சேவிப்பா. பெருமாள் அப்படி புறப்பட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அப்படியே அசைஞ்சுட்டே வருவார். பெருமாள் அப்படியே அசைய, அந்த குடையும் அப்படியே அசையும். அந்த 2 தீவட்டியும் பெருமாளுக்கு அப்படியே அசைஞ்சுட்டே வரும். முன்னாடி அரையர் சுவாமி 2 பேர் இருப்பார். 2 கொம்பு இருக்குல்லையா, அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணுற வாரைன்னு சொல்கிறோமே, அந்த 2 கொம்பு, இந்த பக்கம் ஒரு அரையர் அந்த பக்கம் ஒரு அரையர் நிற்பார். அப்படியே அந்த கொம்பு அசைகிறச்சு பெருமாள் அசைய, அரையரம் அசைய, அந்த அரையர் பெருமாள் தீவெட்டி எல்லாம் ஒரே மாதிரி இப்படி நடந்து வருவார். அதெல்லாம் சேவிக்கணும். அது நடக்கிறச்சே பெருமாளுக்கு கெட்டியம். பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கன்னு சொல்கிறதுக்காக அரையர் சுவாமி தாளம் தட்டின்ண்டே கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் டைங் டைங் டைன்னு அப்படி தட்டுவா. இந்த தாளம் போட்டுட்டே அவர் சொல்லிகிட்டே வருவாராம். அப்படி தானே கஸ்தூரி நாமம் அப்படி போட்டுருப்பார் இல்லையோ ஸ்ரீரங்கம் பெருமாள். முன்னிலும் பின் அழகிய பெருமாள் அப்படின்னு அப்படியே தாளம் தட்டின்ண்டே ஆடிண்டே பெருமாளும் அப்படியே வந்துட்டே இருப்பார். ஒரு இடத்துக்கு வரைச்சி ஒரு பெருமாளுடைய பெருமையை சொல்லிகிட்டே இருப்பார். பெருமாள் நம்பெருமாள் சந்தோஷமாக கேட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருப்பாராம். அப்புறம் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னா, ஆபரணம் சாத்தின்னு இருக்காரோ இல்லையா, சாதாரண ஆபரணங்களை கையில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். பெருமாள் திருமேனியில் ஏறி இருக்குன்னா அதுக்கு ஒரு பொலிவு வந்துடும். அதனால் ஆபரணத்தினால பெருமாளுக்கு அழகு இல்லையாம், பெருமாளுக்கு பூட்டினதுனால இதுக்கு அழகாயிடுது. அதனால் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் இப்படி சொல்லிகிட்டே வரச்சே நிறைய இருக்குது கெட்டியம். அதே சொல்கிறச்சே பதின்மற்பாடும் பெருமாள் அப்படின்னார். பதின்மர்னாக்கா 10 ஆழ்வார்கள். ரங்கநாதன் ஒருத்தனுக்கு தான் 10 ஆழ்வார்கள் மங்களாசாசனம். இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். இதை நம்பெருமாள் கேட்டுட்டே இருப்பார். அடிக்கடி கேட்குற விஷயம் இவருக்கு. அதனால் இவருக்கு அது சகஜமாக ஆயிடுச்சு. அதே அரையர் சுவாமி திருமலைக்கு போனார். திருமலையில் போய் நின்றுட்ட உடனே அங்கே திருவேங்கடமுடியானுக்கு ஒரு ஆசை. இந்த மாதிரி அரையர் சேவையில் அவர் சேவிச்சதே இல்லை பாவம். சில பேர் என்ன பண்ணுவா, அப்பா ஏதாவது ஒரு விசேடமான பலகாரம் பண்ணாங்க, நான் சாப்பிட்டதே இல்லையே, உனக்கு அடிக்கடி கிடைக்கிறது, எனக்கு கொஞ்சம் கொண்டு வாயேன் அப்படிம்பாலோ இல்லையோ. அந்த மாதிரி இவருக்கு விசேட பதார்த்தமாக இந்த கெட்டியம். யாருக்கு? திருவேங்கடமுடியானுக்கு. அங்கே தான் அரையர் கிடையாதே. இங்கே விடிஞ்செந்திருந்தா அரையர் தான் எழுப்புறார் பெருமாளை. அரையர் தான் பெருமாளை திருப்பள்ளி படுத்துகிறார், அவர் தூக்க வைக்கிறார். அதனால் அங்கே அரையர் கிடையாது. அரையரை பார்த்த உடனே திருவேங்கடமுடியானுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளையும் கெட்டியம் சொல்லும் அப்படின்னார். உடனே அரையருக்குதுன்னே திருவேங்கடமுடியானுக்கு தனியாக சொல்ல முடியும், இங்கே என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொன்னார். கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் அப்படின்னார். அவரும் கஸ்தூரி பெருசாட்டுன்னு இருக்காரே திருவேங்கடமுடியானோ, அந்த வெள்ளைக்கு நடுவில் ஒரு கருப்பாக இருக்கும், அது கஸ்தூரின்னு பேர். நான் இட்டுன்னு இருக்கேனே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினாராம். முன்னிலம் பின்னழகிய, அவருக்கும் பின்னாடி அலங்காரம் உண்டு, திருவேங்கடமுடியானுக்கும் பின் அலங்காரம் அவருக்கும் உண்டு. அதனால் ஆமாம் அப்படின்னு தலையாட்டிகிட்டே இருந்தாராம். அப்புறம் ஆபரணங்கள், அவருக்கும் திருவாபரணம் நிறைய இருக்கே இல்லையா, அங்கேயும் திருவாபரணம் ஆபரணங்கள் அழகு கொடுக்கும் பெருமாள். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. தலையாட்டின உடனே அடுத்து சொன்னாராம், பதின்மற்பாடும் பெருமாள். தலையாட்ட முடியல வரால, எப்படி ஓய் நிறுத்தும் அப்படின்னார். என்ன அதையே இங்கே சொல்கிறீர், என்னை வந்து கேலி பண்ணுறீரா அப்படின்னார். என்ன கேலி? ஏன்னா இவர் 10 ஆழ்வாரும் பாடலை. ஏன் நான் தொண்டரடிப்படி ஆழ்வார் மாத்திரம் பாடலை. இவரை மித்த 9 பேரும் பாடிவிட்டா. அதில் திருப்பாணர் கூட ஒரு வாக்கியம், அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொருள் வேங்கடவன் ஒரு வார்த்தை அங்கே போட்டார். அதுக்கப்புறம் பூரா ஸ்ரீரங்கத்து தான். நிமலன் நின்மலன் நீதி மாணவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து கண்ணின் நனவு கிண்ணதேன்னு இங்கே பாடினாலும் ஒரு வரி திருவேங்கடமுடியானை சொல்லிவிட்டார். அதனால் புழைச்சார் திருவேங்கடமுடியான். அது என்னாச்சு, தொண்டரடிப்புடி ஆழ்வார் மாத்திரம் நம்பெருமாளை தவிர ரெங்கனை தவிர இன்னொரு பெருமாள் சொல்லவே இல்லை அவர். அதனால் ஓய் நிறுத்தம் அப்படின்னார். ஏன்? பதின்மற்பாடும் பெருமாள் அவர் தான், நான் இல்லைங்கிறத குத்தி காட்டுறேரோ அப்படின்னாராம். ஏன்னா உடனே பெருமாள் தான் இந்த சோழியன் கெடுத்தான் அப்படின்னா. சோழியன்னா யாருன்னா, பிராமண குலத்தில் சோழியர்கள்னு ஒரு குலம் உண்டு. அவள் வந்து மேலே குடுமி இப்படி வச்சுன்னு இருப்பாள். நம்ம பெரியாழ்வார், மதுரகவி ஆழ்வார்,
தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவெல்லாம் இந்த சோழியர் பரம்பரையில் அவதரித்த ஆழ்வார்கள். அதனால் அவருக்கு முன்குடிமை சோழியர்கள் இங்கே குடிமை வச்சுருப்பா, நெத்திக்கு மேலே தலைக்கு மேலே இருக்கும். அதனால் திருவேங்கடமணி இந்த சோழியன் கெடுத்தான் அப்படின்னு நான், ஏன்னா அவன் பாடியிருந்தால் எனக்கும் பதின்மர் பாரும் பெருமாள் கிடச்சிருக்குமேனு ஒரு வருத்தப்பட்டாராம். அப்படி ஒரு உயர்வு உண்டு இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பெருமாளே நம்ம இவன் பாடாமல் விட்டுட்டானே அப்படின்னு திருவேங்கடமுடியான் வருத்தப்படும் அளவுக்கு இவருடைய பெருமை இருந்ததான். அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் பெருமாளை தவிர இன்னொரு தெய்வம் மற்றொன்னும் வேண்டேன்னே இருந்தார். அப்பேற்பட்ட ஆழ்வாரை பெருமாள் கலக்கணும்னு ஒரு கலக்கு கலக்கினார். தேவதேவின்னு ஒருத்தி வந்தா, அவளை அடிமையாக்கினா. கடைசியில் அவள்கிட்ட போய் இருந்தார். பெருமாளே திருப்பி தடுத்து ஆட்கொண்டார். ஆட்கொண்டு ஏன் அப்படின்னா, இப்படிலாம் நடக்கலாமா, பக்தால் இப்படியெல்லாம் விடலாமா அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம ஆச்சாரியாலாம் சொல்கிறா அந்த தேவதேவி கூட பெருமாள் தாங்கிறார் நம்ம ஆச்சாரியா. ஆழ்வாரை போய் சாதாரண ஒரு ஸ்திரீ மயக்கிட முடியுமா? அவர் ஏன் அப்படி போனார்னா, பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு, இவன் என்ன பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் விளையாடினார் போலும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியாலாம் சொல்கிறான். திட விஸ்வாசத்தை பரீட்சை பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போ ஆழ்வார் அப்படி போனவரையும் திருப்பியும் தான் தடுத்து பிராட்டி புருஷகாரத்தினால திருப்பியும் தடுத்தாட்கொண்டு அதுக்கப்புறம் திருமாலையின்னு கிரந்தம் பண்ணுறார். திருப்பலி எழுச்சி 10 பாசுரம் பாடினார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எந்திருக்கணும் அப்படின்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வாக்கை கேட்டு தான் எந்திருக்கிறார். கதிரவன் குணது சிகரம் வந்தனைந்தான் கணையிறு வந்தது காளையம் பொழுதாய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அரங்கத்தம்மா எந்திரு எந்திரு அப்படின்னு அவர் எழுப்புறார். அப்புறம்தான் ஆழ்வார் சொல் கேட்டு பெருமாள் எந்திருக்கிறார். அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த ஆழ்வார். அவர் திருமாலைங்கிறதான ஒரு கிரந்தம் பண்ணுறார். ஏன் அப்படின்னாக்கா, இந்த ஆழ்வாருடைய சரித்திரமே நமக்காக ஏற்பட்டது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் பாடுறது தன்னை பாடின்னு இருப்பார், ஆனால் எல்லாம் நமக்காகவே இருக்கும். ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை அப்படிங்கிறார். ஊர் இல்லை, ஒரு நிலம் இல்லை, ஒரு பந்துக்கள் இல்லை. நின் பாரில் நின் பாதமூலம் பத்திலேன் பரமுமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன் அம்மா. எனக்கு ஒரு துக்கம் வந்துருத்தே. என்ன துக்கம் அப்படின்னா, எனக்கு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, நிலம் கிடையாது, புலம் கிடையாது, பந்து கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி, உன்னிடத்துல ஒரு பக்தியானு இருக்கா, எதுவும் இல்லைன்னா கூட எம்பெருமான் திருவடியில் விஸ்வாசம் பக்தி இருந்துருதுன்னா போருமே, இதை யாரும் வேண்டாமே. ஆனால் சொல்கிறார், உன்னிடத்துல பக்தி கூட இல்லையேப்பா எனக்கு, அதனால் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேனர். இந்த சம்சார துக்க சுழலில் சுழண்டு சுழண்டு நான் கதறின்னு இருக்கேன், என்னை நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அரங்கமான அருளானே கூப்பிட்டு கூப்பிட்டு பாசுரம் பண்ணுறான். இது விஷ்ணு தர்மம்னு ஒரு கிரந்தம் புராணம் இருக்குது. அந்த விஷ்ணு தர்மத்தில் 2 பேர் பேசிக்கிறான். சதானிகன்னு ஒரு ராஜாவுக்கு சொல்லப்பட்டது இந்த விஷ்ணு தர்மம். அப்போது அந்த ராஜா கேட்டது போல் இங்கே பெருமாள் கேட்குறார், அங்கே ரிஷி சொன்னது போல் ஆழ்வார் சொல்கிறாராம். ஆழ்வார் பெருமாளை ஒரு பாசத்துலையும் கூப்பிடுவார், அரங்கத்தம்மா அரங்கத்தம்மா அரங்கமான அருளானே கூப்பிட்டு 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 சொல்லுவார் ஒரு பாசுரத்துலேயும். அது சொல்கிறச்சே தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிறார். அதில் வாயிலோர் மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, இதெல்லாம் சொல்கிறார். சினத்தினால் சித்தம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துளாயும் ஆளையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதின்னு சொல்லாய். எனக்கு என்ன கதி, உன்னை விட்டால் எனக்கு என்ன கதி, தவத்துளார் தம்மிழல்லேன், நான் பெரிய தபம் செய்யலை, தனம் படைத்தார்களும் இல்லை. சரி, தபஸ் இருந்தால் தேஜஸ் கடன்னு பெருமாள்கிட்ட போயிடலாம். சரி, தபந்தான் இல்லை. சரி, பணமாவது வச்சுருக்கியா, பெரிய பணக்காரனோ மகாராஜாவோ வந்தால் கமலம் விரித்து வரவேற்கிறாளே இல்லையா, அந்த ஊர் ராஜா வந்தால் கோயிலில் எவ்வளோ மரியாதை நடக்கிறது. சோழராஜன் போகிறச்சே கட்டிங்கெல்லாம் சொல்லி சோழராஜனுக்கு பூர்ணகும்பங்கள்லாம் கொடுத்து உள்ளே போய் பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறாளே, இன்றைக்கி கூட நடக்குது. அப்போ ராஜாவுக்கு நடந்தது பரவாயில்ல, இன்றைக்கி யாராருக்கெல்லாம் நடக்கிறது. பூர்ணகும்பம் யாருக்கு கொடுக்கணுங்கிறதே இப்போ விவஸ்தை இல்லாமல் போயிடுத்து. இப்போ அந்த மாதிரிலாம் போயின்ட்டுருக்கு. அப்போ தனம் படைத்தாரலும் அல்லேன். சரி, பணங்காசு இருக்குது, நான் பெரிய தனவந்தன் பெரிய பணக்காரன் அப்படின்னா கூட ஒரு மரியாதை கிடைக்கும். அதிலும் தனம் படைத்தாரலும் அல்லேன்.
சரி உவத்த நீர் போல உந்தன் உத்தவர்க்கு அடியனல்லேன் அப்படின்னார். சரி தனம் தவமும் செய்யலை, பணங்காசும் கிடையாது, சரி உன்னோட அடியவருக்கானு ஏதாவது கைங்கரியம் பண்ணினேன்னா பார்த்தா அதுவும் இல்லையா. உவத்த நீர் போல உந்தன் உற்றவருக்கு, உனக்கு உற்றவரான அடியவர்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணினேன் இல்லை. அப்படியே அரங்கத்தம்மா அரங்கத்தம்மான்னு கூப்பிட்டு தன்னோட நிலைமையை ரொம்ப தாழ்த்தி சொல்லிக்கிறார். பொய்யனேன் பொய்யனேனே அப்படின்னார். நான் தான் பொய்யன் அப்படிங்கிறார். நீ தான் மெய்யன், நான் பொய்யன், விளவரச் சிரித்திட்டேனேன்னு ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். வெள்கி போய் என்னுள்ளே விளவரச் சிரித்திட்டேனே அப்படின்னார். என்ன வெள்கி போயின வெக்கத்தோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம் ஆழ்வார். என்ன அப்படின்னா பெருமாள்கிட்ட போய் நின்னார். இவர் துளசிமணி மாலையும் தாமரமணி மாலையும் 12 திருமணம் வாயில் எப்போ பார்த்தாலும் ரங்கா ரங்கப்பிரபு ரங்கப்பிரபுன்னு சொல்லிகிட்டே போகிறாரா. போன உடனே அழியல் நம்பையல் அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டாரன். நீ எம்பயல் வா அப்படின்ட்டாராம் பெருமாள். நீ என் பக்தன்னு பெருமாள் அங்கீகரிச்சுட்டாராம். அதனால் கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு, வெறும் கோலம்தான், வேஷம்தான், நான் தொண்டு பண்ணலைங்கிறார் ஆழ்வார். நான் வெறும் வேஷம்தான் போட்டேன், ஏதோ ஒரு தோட்டத்தை போட்டு 4 செடிகளை வச்சு 2 புஷ்பத்தை பறித்து மாலையை கட்டி எடுத்துட்டு போய் ரங்கா ரங்கா ரங்கப்பிரபுன்னு சொல்கிறேன். என்னை பார்த்து எல்லாரும் ஏமாந்துட்டா. இந்த ஜனங்கள் ஏமாந்தா பரவாயில்ல, அவள்லாம் அஜ்ஞானிகள், தெரியாது, வேஷத்தை பார்த்து ஏமாறுவா. ஆனால் பெருமாளுக்கு தெரியாதா. இப்போ ஏற்பட்ட அரங்கனாய பித்தனை பெத்துமந்தோ பிறவியில் பிணங்குமாறே அப்படிங்கிற அவன் ஒரு பைத்தியம்ட்டார் பெருமாளை கடைசியில். அரங்கனாய பித்தன்னர். இந்த ரங்கன் யாருன்னா பெருமாள் இல்லையா, அவன் பைத்தியம்ட்டார். என்ன பைத்தியம் அப்படின்னா இந்த பைத்தியத்துக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, தன்னிலையும் புரியாது, அடுத்தவா நிலையும் புரியாது. தாயார் ரங்கேசயம் ராஜவ தர்கணீயம் சொல்கிறோம் இல்லையா. ரங்கப்பிரபு சக்கரவர்த்தி திருமனுக்கே பெருமாள், ராமனுக்கே ராமன் ஆராதித்தது பெருமாள். அவர் பரமபதத்திலேருந்து எழுந்தருளின பெருமாள். அப்பேற்பட்ட அர்ச்சாமூர்த்தினா முதல் மூர்த்தி. அப்படி உயர்ந்த அந்த பெருமாள் தன்னோட உயர்ந்த ஸ்தானம் தெரியல அவருக்கு. இவர் சாதாரண மனுஷர், வேஷம் போடுறார் அப்படின்னு எதிராளியோட நிலையும் புரியலையும். ஆழ்வார் சொல்கிறார், நம்ம சொல்லலை. ஆழ்வாரை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கு என்ன, ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். ஆழ்வாருடைய வாக்குது, என்னையும் புரியலே தன்னையும் புரியலை, அதனால் இவன் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டார் ஆழ்வார். அரங்கனாய பித்தன். இந்த அரங்கனாய பைத்தியம் இருக்கே என்ன பண்ணும் அப்படின்னா வேஷம் போட்டாலே ஏமாந்துடுமா. என்ன வேஷம்னா திருமணம் போட்டுண்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிண்டு அப்படியே ஒரு 4 பிரதட்சணம் பண்ணி வந்தாலே, ஓ இவன் நம்ம பக்தனாக்கும், நம்ம நாமத்தை சொல்கிறான், நம்ம சின்ன திருவடியை நெத்தியில் இட்டுருக்கான், நம்ம கோவிலை பிரதட்சணம் பண்ணி வரான், நம்ம அடியார்களை கண்டு சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஏமாந்துடுவாராம் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். தன்னை பார்த்து ஏமாந்தார் அப்படிங்கிறார். அப்போ ஆழ்வாருடைய அந்த நிலை, அந்த பக்தியே அவர் பொய்ன்னு சொல்லிக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கோன்னு நாம் நினச்சி பார்த்துக்க வேண்டியதான். அப்போ நம்ம பக்தியெல்லாம் ஒரு பக்தியா அப்படின்னா அதுக்கு தான் ஆழ்வார் சொல்கிறார், அரங்கனாய பித்தான். பேருக்கு அவன் பேரை சொன்னாலே போருமா. ஏண்டா நீ இப்போயானு என் பேரை சொன்னையே, அது அஜ்ஞானம் இல்லை, பெருமாளுக்கு தெரியாதுன்னு இல்லை, அதுதான் கிருபை, கருணை இல்லையா. நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன குழந்தை வரும், அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசுவோம், வரப்பான் என்ன பண்ணுற அப்படின்னா பேசுவேன். என்னடா குட்டி என்ன செய்கிற, நாமையும் குழந்தையாக மாறிடுறோம் இல்லையோ. குழந்தைகிட்ட போய் விறப்பாக பேசினா அது என்ன பண்ண ஓடியே போயிடும். அந்த குழந்தைகிட்ட போய் பெரிய விஐபியாக இருப்பார், அவர் முச்சுடாக்கும், பேசவே மாட்டார், வணக்கம் சொன்னால் கூட திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டார். அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர், ஒரு சின்ன குழந்தை வந்தது அப்படின்னாக்க அவர் அந்த குழந்தையா மாதிரி அந்த குழந்தைய விளையாட ஆரம்பிச்சிடுவார். இப்போ பார்க்குறப்போ இல்லையோ. அப்போது அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து குழந்தைகிட்ட பேசினா தான் அது நம்ம இடத்துல வரும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னா, நாமெல்லாம் அல்பர்கள், இந்த உலகத்தில் சிக்கிட்டு தவிக்கிறோம், நம்மளை எப்படியானு கரையேத்தனம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் தானே பெருமாளுக்கு. வேற என்ன சங்கல்பம் திருவரங்கத்தில் வந்து கிடக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பேருக்கு என் பேரை சொன்னாய் ஊரை சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கான்னு சொன்னால் கூட போகிறோம், கணக்கில் எழுதின்றுவானே. இன்றைக்கி 2 தடவை ரெங்கா சொன்னான். நீ எங்கே போகிற அப்படின்னா, நான் ஸ்ரீரங்கம் போகிறேன். எதுக்கு போகிறேன், என் பொண்ணு அங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்பா.
பெருமாளை சேவிக்க போகிறேன்னு சொல்லலை. என் பொண்ணு அங்கே வாக்கப்பட்டிருக்கா, என் பேத்தியை போய் பார்க்குறதுக்காக போகிறேன். எங்கே போகிறேன்? ஸ்ரீரங்கம் போகிறேன். சரி, போனார். என்ன பண்ணாருன்னா, அங்கே போய் ஒரு 4 நாள் இருந்தார். ஸ்ரீரங்கம் மாட வீதியிலேயே வீடு இருக்கும். எட்டினா பெருமாளை இறங்கி சேவிச்சிடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று பேத்தியோடய விளையாடிட்டு ஆனந்தமாக ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு, டைம் ஆச்சு, நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு வேலை நிறையா இருக்குன்னா பெருமாளை இன்னொரு தரம் சேவிச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறானே, என் க்ஷேத்திரத்தில் 3 நாள் வாசம் பண்ணினான் அப்படின்னு அவன் கணக்கு எழுதுவானான் பெருமாள். ஆனால் அவங்க இருந்தது பெருமாளுக்காக இல்லை, அவனுடைய சரீர பந்துக்காக. ஆனால் பெருமாள் என்ன பண்ண, என் க்ஷேத்திரத்தில் 3 நாள் தங்கினான், எழுதுடா கணக்கே அப்படிம்பானா. ஸ்ரீரங்கம் அது எழுதுடா கணக்கே அப்படின்னா. அதான் ஆழ்வார் சொல்கிறார், வண்டுனம் உரலின் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கமென்னா மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்தை விலக்கி நாய்க்கிடுமி நீரேன்னு கோவப்படுறார் ஆழ்வார். இவனுக்கு எதுக்கடா சோறு அப்படிங்கிறார். ஏன்னா யாரை பார்த்து கோவப்படுறாருன்னா, இவனாவது என் பொண்ணை பார்க்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன்னு சொன்னானாலே அவன் பொழைச்சான். அவன் விட்டுட்டார், அவனையெல்லாம் விட்டுட்டார் ஆழ்வார். உன் பேர் என்னென்ன? என் பேர் ரெங்கன் அப்படின்னா. சரி, விட்டுட்டான். அவளெல்லாம் சரி பேருக்கானு சொன்னையே, அவளெல்லாம் விட்டுவிட்டு மிண்டர் அப்படின்னு ஒரு குழு நேற்று பார்த்தோம் இல்லையா, குழா ஆட்பட்டு நின்னி சோத்துக்கே உண்டையே உடையே எல்லாம் ஆழ்வார் இதை சொல்லிகிட்டே இருக்கா. இவர் கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆழ்வார் என்ன சொன்னார், பெரிய ஆழ்வார், குழாட்பட்டு நின்னீர் எங்கள் குழுவினில், எங்கள் குழுவோட சேர வேண்டாம்ப்பா, உனக்கு கொடுக்குறது கொடுத்துட்றேன், இந்த சாப்பிட்டு போயிட்டேருன்னு ஏதோ பெருமையாக சொல்லிவிட்டார். அவர் போனால் போகிறது, பெரிய ஆழ்வார் கோஷ்டி கொடுத்துவிட்டார் அவளுக்கும். நான் பிரசாதமாக நான் சாப்பிட்றேன், நீ ஏதோ எது நினச்சி சாப்பிட்டாலும் சாப்பிடு, ஆனால் எங்கூட வந்துடாதே போயிடுன்னு அனுப்பிச்சுட்டார். கையில் கொடுத்து அனுப்பிச்சார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வண்டினம் முருளும் சோலை ஸ்ரீரங்கத்தை பற்றி வர்ணிக்கிறார். வண்டுகள்லாம் அப்படியே ஹரி ஹரி ஹரின்னு கத்துறதோ இல்லையா, அதெல்லாம் ஹரிநாமம் சொல்ல பாகவதாலாம். அவள்லாம் வண்டு பாகவதாலாம் பாடும்போது ஹரிநாமம் சொல்லும்போது இந்த மயிலினம் ஆடும் மயில் பாகவதாலாம் ஆடுறாளாம். மயிலினம் ஆடும் சோலை, அந்த மயில் பாகவதாலாம் ஆடின உடனே மேகத்தில் இருக்கிற மேக கூட்டங்கள்லாம் என்னாச்சுன்னா கீழே இறங்கி வந்துருத்தான். ஆடியன்ஸ் வேணுமோ இல்லையோ, ஆடினா பார்க்குறதுக்கு 4 பேர், ஆடியன் கதை சொன்னால் 10 பேர் கேட்டால் தானே, இல்லைன்னா நான் ஆடியன் யாருக்கு கதை சொல்கிறது. அதே மாதிரி இந்த வண்டு பாகவதாலாம் பாட, மயில் பாகவதால் ஆட, அந்த கொண்டல் எல்லாம் கீழே இறங்கிடுத்தான். கொண்டல் மீது அணவும் சோலை. உடனே இதை பார்த்தோடனே கைதட்டி ஆரவாரம் பண்ணணுமோ இல்லையோ, குயிலினம் கூவும் சோலை பாடணுமோ இல்லையோ. இந்த மயில் பாகவதாலுக்கு பக்கவாத்தியம் இதெல்லாம் இவெல்லாம் இருக்கா. குயிலின்லாம் கூவுறதான். இந்த மயில்கள் எல்லாம் ரெங்கப்பிரபுன்னு கூவுறதான். குயிலினம் கூவும் சோலை. இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் யாருக்காக நடக்கணும்? ஒரு கச்சேரி எதுக்கு நடக்கணும்? ஒரு கோயிலில் உற்சவம் நடந்தால் அங்கே கச்சேரி நடக்கும். அப்போ அந்த கச்சேரி, அந்த உற்சவத்துக்கு பெருமாள் அங்கே இருக்கணும். அங்கே பெருமாள் யாருன்னா நம்ம பெருமாள் அங்கே இருக்கா இல்லையா. அண்டர்கோன் அமரும் சோலை, அண்டர்கோனான எம்பெருமான் ரெங்கப்பிரபு அங்கே வந்து உட்காந்துட்டான் இல்லையா. அதனால் ரெங்கனை பார்த்து இந்த வண்டுகள்லாம் பாடுறது, மயிலினம் ஆடுறது, குயிலினம் கூவுறது, மேகங்கள்லாம் கீழே இருந்து ஜில்லுன்னு வச்சுருக்கான் ஸ்ரீரங்கத்தை. ஆழ்வார் காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கி ஏதோ இருக்குது, அவ்வளோதான். ஸ்ரீரங்கமாக இல்லை, பெருமாள் இருக்கிறதுனால பெருமையாக இருக்குது. அதனால் அந்த மேக கூட்டங்கள்லாம் அப்படி இறங்க. கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, இப்போ ஏற்பட்ட அண்டர்கோனான எம்பெருமான் வந்து அமரும் சோலை. இதை ஒருத்தன் நினைக்க வேண்டாமா? எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அந்த அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை போய் சேவிக்கணும். சேவிக்க வேண்டாம், நினைக்கணும், ஸ்மரணமாவது பண்ணி தியானம் பண்ணணும். சரி, தியானமும் பண்ண வேண்டாம், வாயாலையானு ரெங்கப்பிரபோன்னு இருந்த இடத்துல இருந்து இப்படி கையை கூப்ப வேண்டாமா? ஸ்ரீரங்கம் இருக்கிற திசையை நோக்கி அது சொல்கிறார். அந்த மிண்டர் பாய்ந்து அணி திருவரங்கம் என்ன, நீ கோயிலுக்கு போக வேண்டாம், ரெங்கப்பிரபுவை தியானம் பண்ண வேண்டாம், ஸ்ரீரங்கம் பெரிய கோயில்னு சொல்லி கையாவது கூப்பக்கூடாதா? ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பெரிய கோயில்னு அப்படி அந்த திசையை நோக்கி ஒரு கும்பிடு போடக்கூடாதா ஒரு நாளைக்கு? அது கூட பண்ணாமல் இந்த கையை வச்சுட்டு சோத்தை திங்கிறியடா, அதுக்கு மாத்திரம் கை முன்னே போகிறதே. அடியன் சொல்லலை, தப்பாக நினச்சிக்காய்ங்க. ஆழ்வார் சொல்கிறார், அடியன் சொல்கிறேன்.
சோத்துக்கு கை முன்பு வரதே, சோறு போட்ட உடனே கபக்குன்னு எடுத்து முங்குறதே எல்லாம் எழுதி வச்சுருக்கார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இத்தனையும் எழுதியிருக்கார் இந்த பாசுர வியாக்கியானத்தில். அடியேந்து எட்டுக்கட்டிலாம் ஒன்றும் சொல்லலை, ஆச்சாரியால் எழுதி வச்சதை அப்படியே சொல்கிறேன். சோத்துக்கு முன்னே போகிறதேடா அந்த கை. ரங்கா ரங்கப்பிரபு அணி திருவரங்கம் பெரிய கோயில்னு கை கூப்ப மாட்டேங்கிறதே. அதனால் அந்த சோத்துக்கு போகிறதோ இல்லையா, அவனுக்கு சோறு போடாதேங்கிறார் ஆழ்வார். என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்தை விலைக்கு நாய்க்கிடிமி நேரே அப்படின்னார். அந்த நாய் ஒன்று இருக்கோ இல்லையோ வாசலில் நிற்கும், அது ஒரு தரம் போட்டாச்சுன்னா சரி வாலாட்டின்ண்டே நிற்கும். அதுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு இல்லையடா. ஒரு தரம் நீ சாதம் போட்டேயான்னா அதுக்கு பிராணம் போகிற வரைக்கும் உன்னை மறக்காது. உனக்கு உயர்ந்த மனித பிறவி கொடுத்து, அந்த மனித பிறவிலையும் சுகமான ஒரு வீடு கொடுத்து, ஒரு அப்பா அம்மாவை கொடுத்து, மனைவி மக்களை கொடுத்து, பந்தங்களை கொடுத்து, இந்த சரீரத்தையும் ஒழுங்காக கூன் குருடு பேடு செவிடு இல்லாமல் கொடுத்து, வேலைக்கு பசியை கொடுத்து, பசிக்கு சோறும் கொடுத்து, உண்டி உடை எல்லாம் கொடுத்து, இருக்கிற இடம் கொடுத்து, புயர் புகழ் தனம் அது இது என்ன இருக்கோ அத்தனையும் கொடுத்து உன்னை இங்கே வந்து ஒருத்தன் உட்காத்தி வச்சுருக்கானே இந்த உலகத்தில், அவனை நீ நினச்சியா? இப்போ நாய்க்கு ஒரு வேளை சோறு போட்டால் அந்த நாய் வாலாட்டின்னு நிற்கிறது, வேறு அந்நியன் எவனாவது வீட்டுக்குள்ளே வந்தால் அவனை கத்தி தொலைச்சி வெளியில் விரட்டுறது, அப்படி ஒரு விசுவாசமாக இருக்குது அந்த நாய். அந்த நாய்க்கு இருக்கிற ஒரு விசுவாசம் உனக்கு இல்லையே. ஆழ்வார் சொல்கிறார், பகவான் உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், இந்த கையை எனக்கு கொடுத்தான், அவனை சேவிக்க தானே கொடுத்தான், அவனுக்கு ஒரு கும்பிடு போட்டு அப்புறம் சோத்தில் வையேன் இல்லையா? அது சொல்கிறார். அதனால் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்தை, அந்த பெருமாளை நினைக்காம உண்டியே உடையே இந்த வாழ்க்கையே பெருசு, அல்பமான இந்த சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு பெருமாளே இல்லை அப்படி இன்னும் சொல்லிண்டு, இல்லை பெருமாள் நம்பிக்கை இருந்தாலும் கோவிலுக்கும் போகாமல் கைங்கரியமும் பண்ணாமல் அது ஏதோ ஒரு வாழ்க்கை, அதை பற்றி நம்ம ரொம்ப சொல்ல வேண்டாம், அது டைம் வேஸ்ட். அப்படி ஒரு அல்பமான வாழ்க்கை வாழ்கிறாளே, பெருமாளை நினைக்காம கூட வாழ்கிறாளே, அப்பேற்பட்ட ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு நீ சோறு போட்டேன்னா, யாராவது போட்டாலும் கூட அந்த மிண்டர் பாய்ந்து சோறு போட்ட உடனே வேகமாக கை வைப்பான் இல்லையா, அந்த இலையை இழுத்துரு அப்படிங்கிற. நாய்க்கு இடுமி நீரே, நாய்க்கு போடு, அதாவது உன்கிட்ட வாலாட்டின்னு நிற்கும். பெருமாள் கோயிலை ரட்சணம் பண்ணும், சுற்றி சுற்றி வரும், ஒருத்தனையும் விடாது உள்ள, அதாவது பண்ணும்னு சொல்கிறார். அப்படி ஒரு கோபமாக பேசுகிறார். இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி. தொண்டரடிப்படி ஆழ்வார் தான் ஸ்பஷ்டமாக சொல்கிறார், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அமரவோரங்க மாறும் வேதமோர் நான்கும் போதி, பெரிய வித்வானாக இருக்கலாம், 4 வேதம் படிச்சிருக்கலாம், தமர்களில் தலைவராக சாதி அந்தணர்களேலும் பிராமணனாக பிறந்திருக்கலாம், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், எவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணுவான்னா, உன் நுமர்களை பழிப்பராயில், அடியார்களை ஒருத்தன் பழித்தான் அப்படின்னா நீ எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் நொடிப்பதோர் அளவே ஆங்கே அவர்தாம் புலையர்தாம் போலும் அப்படின்னார். உயர்ந்த பிறவி பிறந்திருக்கலாம், வேதாந்தங்கள் படிச்சிருக்கலாம், அனுஷ்டானமாக இருக்கலாம், ஆனால் அடியவர்களை பார்த்து கேலி பண்ணினாலோ இல்லை அவளை மட்டமாக நினச்சாலோ, பகவன் நாம சொல்கிறவனை பார்த்து இது துச்சமாக பேசினாலோ அவர்தான் புலையர் போலும் அப்படின்னார். அவன் தாண்டா நீச்ச ஜாதி அப்படின்னார். புலையர் அப்படின்னாக்க கடைசியில் கேடுகட்டவன், அவனை தான் புலையர்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்கிறது. ஒழுக்கத்தில் எவன் ரொம்ப ஹீனமாக இருக்கானோ அவனை புலையர் அப்படின்பா. அப்போ நீ உயர்ந்த பிராமணனாக இருந்தால் கூட அடியவர்களை மதிக்க தெரியலை அப்படின்னா அவன்தாண்டா கீழ்நிலையில் இருக்கிறவன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக தைரியமாக இப்படிலாம் பாசுரம் நிறைய பாடியிருக்கார். அப்பேற்பட்டதான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நிறைய நமக்கு உபதேசம் பண்ணிருக்கார். திருமாலை 9:5 செப்பினான் வாழியே சொல்கிறோமோ இல்லையோ, 45 பாசுரம், 9:5 45, 9:5 செப்பினான்னு பெருமை அவருக்கு. இந்த 45 பாசுரம் நான் தெரிஞ்சால் போகிறோம். 4000 சாரம் திருப்பாவையில் இருக்கிற மாதிரி திருப்பாவை உபனிஷத்து, அதுக்கு ஆச்சாரியால் வியாக்கியானம் நமக்கு தெரியணும். அந்த வியாக்கியானம் உபனிஷத்து எப்படி பெரிய விஷயங்களை ஒரு வாக்கியமாக மறைச்சி சொல்கிறதோ அதே மாதிரி திருப்பாவையிலே நாச்சியார் ஒரு வாக்கியத்தில் பெரிய பெரிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவாள். அது ஒரு வேதாந்த விஷயம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கிரந்தம் எப்படின்னு கேட்டாக்கா சுலபமாக நமக்கு
ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தொண்டரடிப்புடி ஆழ்வாரோடைய இந்த 45 பாசுரம் நமக்கு தெரிஞ்சுட்டா போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பே செய்ய மாட்டோம். அப்படி நமக்கு ஒரு உபதேசம் பண்ணிருக்கார். இது நித்திய பாராயணத்தில் இருக்கணும். என்னமோ தெரியல, அது விட்டு போயிருக்கு. திருப்பாவையை நாம் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த திருமாலையும் நித்தியம் சேவிக்கணும். திருப்பாவை சேவிக்கிற மாதிரியே திருமாலையும் சேவித்தோம்னா நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அப்பேற்பட்ட தொண்டரடிப்புடி ஆழ்வார் தேவதேவியிட்டிருந்து பெருமாள் மீட்டு திருப்பியும் தனக்கே ஆட்கொண்டார். அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணினார். ரங்கநாதனை தவிர இன்னொரு தெய்வம் அவருக்கு தெரியாது அப்படின்னா பதிவிரதா தர்மம்னு பேர். பதிகளில் ஒரு பத்தினி எப்படி இருக்கணும்னா, கணவனை தவிர இன்னொருத்தரை கனவுலையும் நினைக்கப்படாது, அப்படி இருக்கணுமா. ஆழ்வார்கள்லே இவர் ரொம்ப வசதியான ஆழ்வார். பெருமாளில் கூட பெரிய பெருமாளை தவிர இன்னொரு பெருமாளை அவர் நினைக்கலையா. அப்படி ஒரு பதிவிரதா தர்மத்தோடையே இருந்தார் அப்பேற்பட்ட தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதுக்கப்புறம் திருப்பாணர் அவதரிக்கிறார். அவரும் அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூர், கோழியூர்னு திருநாமம், அங்கே இருக்கிற உறையூரில் அவதரித்தார். கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். அவரும் பஞ்சம ஜாத்தியில் பிறந்ததுனால அந்த நாளில் சந்நிதிக்குள்ளே எல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலையாம். ஏன்னா நாம் போகக்கூடாது, நாம் வெளியிலேருந்தே அனுபவிப்போம். அவரும் உள்ளே போகணுன்னு நினைக்கல. அதனால் என்ன பண்ணுவாரா, காவேரி கரையிலேருந்தே பாடின பான் அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்குது, வீணை மாதிரி இருக்கும். அது பான், அதை மீட்டின்ண்டே பாடின்னு இருப்பான். அது ஒரு குளம், அந்த பாட்டு பாடுறதுக்குன்னே ஒரு குளம் அது. அதனால் பாணர்னு அவளுக்கெல்லாம் பேர், பாணர் குளம்னு பேர். அந்த பான்கிறதான அந்த இசையை மீட்டின்ண்டே சுருதி மாதிரி அதை பாடிகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பாணர் அப்படின்னு பேர், திருநாமம் ஏற்பட்டது. அவர் அங்கேருந்து அப்படியே கண்ணும் கண்ணீரமாக நிச்சயம் பாடிகிட்டே இருப்பாராம். ரங்கனை சேவிக்கணும், ரங்கனை சேவிக்கணும், ரங்கனை சேவிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அவ்வளோதான். ஆனால் எப்போது போய் சேவிக்க போகிறோம் என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ரங்கனை சேவிக்கணும், ஆனால் ஹிருதயத்திலேயே அப்படியே சேவிக்கிறார். ஆனால் உள்ளே இருக்கிற பெருமாளை அவர் சேவித்ததில்லை. சொல்ல கேட்டிருக்கார். கரு 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 நீண்ட திருமேனி ஆஜானுபாவம் அரவிந்த தலாயதாட்சம்னு ராமனை சொல்கிறார். கை நீட்டி படுத்துட்டு இருப்பார் பெரிய பெருமாள். இந்த புஜம், இந்த கை இருக்க, இந்த கை நுனி இந்த முட்டிக்கிட்டக்க வருமா. இது ராஜலக்ஷணம்னு சொல்கிறது. ராஜாக்கள் அந்த பரம்பரையில் அவதரித்தவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, அவளுடைய கை அந்த முட்டிக்கிட்ட நிற்குமா. நமக்கெல்லாம் தொட வரைக்கும் தான் இருக்கும் சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த ராஜவம்சத்தில் பரம்பரையில் உத்தமமான அவதரித்த வாழ்க்கெல்லாம் முட்டி வரைக்கும் இருக்குமா. அதனால் ராமனுடைய இந்த திருக்கை எப்படி இருக்குன்னா, நீண்ட ஆஜானுபாகும், நீண்ட பெரியவாய கண்கள், திருப்பவள செவ்வாய், அப்படி கருகருன்னு நீண்ட திருமேனியாக சயனிச்சுன்னு இருக்கார் பெரிய பெருமாள். உற்சவர் கேட்கவே வேண்டாம். கஸ்தூரி திலக்கமிட்டு அப்படி ஒரு பொக்கவாய் சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு ஈடு கிடையவே கிடையாது. அது ஒன்றும் கிடையாது. திருமுகத்தில் 2 குழி இருக்கும், அவ்வளோதான். அது மயக்கிறது நம்மளை. அப்படி இப்படி சேவிச்சு அப்படி சேவிச்சு ராமானுஜர் உருகி போயிட்டார். ஒவ்வொரு சமயமும் அப்படியே சேவிப்பாரான், கூப்பிட்டு காமிப்பாரான். அங்கே பார் அந்த திருமுடுவல் எப்படி இருக்கு பார், திருப்பவளம் எப்படி இருக்கு பார், அந்த நீண்ட மூக்கு எப்படி இருப்பார். யசோதை கூப்பிட்டு காமிச்ச மாதிரி ராமானுஜர் மூக்கும் இருந்தவா காணீரே இல்லையா, யசோதை காமிக்கிறார் இல்லையா. பெரியாழ்வார் சொல்கிறார், வாக்கும் நயனமும் மூக்கும் முருவலும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் வந்து காணீரே 10 பாசுரம் விடுறார். அதே மாதிரி ராமானுஜரும் அப்படி அனுபவிப்பாராம். அப்பேற்பட்டதான பெரிய பெருமாளும் நம்பெருமாளும் திருப்பாணர் சேவிக்கலை. ஆனால் அவருக்கு இருக்கிற அனுபவம் தன்னை மறந்து அப்படி பாடிகிட்டே இருக்கிறச்ச பெருமாளுக்கு ஒரு நாள் சங்கல்பம், பாணரை நாம் ஆட்கொள்ளணும் அப்படின்னு. அதனால் லீலை ஆரம்பிச்சிட்டார் அன்னைக்கு. அங்கே லோகசாரங்க முனி தான் பெருமாளுக்கு பிரதான அர்ச்சகர், பெரிய வேத ரிஷியவர், பெருமாள்கிட்ட நேராக பேசக்கூடியவர். அதனால் அர்ச்சகாலாம் அப்படி இருந்திருக்கா, சாமானியப்பட்ட வாழ்லாம் இல்லை, பெருமாள் இடத்துல நேரில் பேசியிருக்கா அவள்லாம். அதனால் என்ன பண்ணினார், இவர் காத்தால் ரங்கப்பிரபோன்னே சொல்லிட்டு காவேரியிலேருந்து குடத்தில் தீர்த்தம் எடுத்தணும் ஒரு பெருமாளுக்கு நித்தியம் இன்றைக்கும் போகிறது, யானை மேலே போகும். இவர் கையில் எழுந்துருளை பண்ணிட்டு தீர்த்தத்தை காவேரியில் எழுந்துருளை பண்ணிட்டு அப்படியே வரைச்சே பேசப்படாது. தீர்த்தத்தை இறக்குற வரைக்கும் பேச மாட்டான், வாய் பேசப்படாது. அதனால் அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கார். பாணர் அப்படியே தன்னை மறந்து கானம் பண்ணின்னு இருக்கார்.
அப்போது விலகி போன்னு சொல்ல முடியாது. அவரோ தன்னை மறந்த நிலையில் இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு புரியல. அங்கே சமயத்துக்கு விஸ்வரூபம் பெருமாள் எழுப்பி ஆகணும். உடனே என்ன பண்ண, பக்கத்தில் சின்ன கல் இருந்து தூக்கி போட்டார். அவர் ஜாக்கிரதைப்படுத்தும் வேணும், அடிக்கலாம் இல்லை. அவர் அது தூக்கி போட்டால் அவர் தள்ளிப்பாரே அப்படிங்கிறதுனால ஒரு கல்லை தூக்கி போட்டு நெத்தியில் போய் பட்டுருத்தது. அது பட்ட இடத்துல அவருக்கு காயம் பட்ட உடனே அவர் அந்த பதறி போய் தன்னுடைய சுய நினைவு வந்து, அச்சோ பெருமாளுடைய கைங்கிறதுக்கு இடைஞ்சலாக நாம் இருந்துட்டோமேன்னு தான் வருத்தப்பட்டுட்டாராம். நம்மால் பெருமாளுக்கு ஒரு நிமிஷம் நாளி ஆகிடுத்தே, அவருடைய விஸ்வரூப தரிசனத்துக்குடைய ஆராதனை நம்மால் தடைப்பட்டு போயிடுத்தேன்னு பதறி அடிச்சுட்டு ஓடியே போயிட்டாராம். உடனே இவர் வேகமாக போனார். போய் கதிரவன் குணதிருச்சிகரம் வந்தனைந்தான் பிரபுத்தத்தன் ஜெகநாதா பிரபுத்த பரமேஸ்வரா பிரபுத்த புண்டரீகாட்சா அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு உள்ளே போகிறார். போய் எல்லாம் யானைகள்லாம் குதிரைகள்லாம் வந்து நிற்கிறது. கதவை திறந்தாக்கா திரையை எடுக்க முடியலையாம். திரை வராமல் இருக்குமா, அது தள்ளினா ஜல்லுன்னு போகிறது. திரையே எடுக்கும். ஏன்னா பிராட்டியும் பெருமாளும் இழுத்து பிடிச்சுட்டாலாம் திரை எடுக்க விடாமல். என்ன நேர்ந்தது, என்ன அபச்சாரம், ஏன் இப்படி திரை விலகலை இன்னைக்கு அப்படின்னு பெருமாள்கிட்ட அவர் கேட்ட உடனே, நம் பாணரை நீ அடித்தாய் அப்படின்ன உடனே, நான் வேணும்னே பண்ணலையே, நம் பாணனை தோளில் எழுந்துருளை பண்ணிட்டு வரோம் அப்படின்னார். பெருமாள் ஆக்ஞே இல்லையா, வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்ன. கேசவனை காட்டிலும் ஒரு தெய்வம் இல்லை, வேதத்தை காட்டிலும் ஒரு சாஸ்திரம் இல்லைன்னா. ஏன்னா கேசவன் சொன்னது தான் சாஸ்திரம். கேசவன் தான் சொல்லிருக்கான், அவா இப்படி இருக்கணும், அவா மேலே படப்படாது, இவா மேலே பட, அவன் தான் சொன்னான். கடைசியில் நீ அவனை தூக்கிட்டு வா, இதுவும் அவன் தான் சொல்கிறான். இப்போ யார் மேலே படப்படாதுன்னு இவர் நின்றுட்டு இருந்தாரோ, கல்லெடுத்து அடித்தாரோ, அவரை நீ தோளில் தூக்கிட்டு வான்னு சொல்கிறார் பெருமாள். நான் ரிஷியாக்கும் இவர் சொன்னாரா சொல்லலை, பெருமாள் சொன்னால் அதான் சாஸ்திரம். அடியேன்னர் வேகமாக ஓடினர். அவர் என்ன பண்ணார் பாவம், இன்னும் அந்த துக்கத்திலேருந்து அவர் வரலை. நம்மளால் இன்றைக்கி நாளியாகிடுதே, பெருமாளுக்கு இன்றைக்கி தீர்த்தம் கொண்டு போக நாளியாகிடுதேன்னு ஒரு படித்துறையில் உட்காந்து அழுதுன்னு உட்காந்துருக்கார் அவர். இன்றைக்கி பெருமாள் கைங்கரியத்துக்கு நாம் இடைஞ்சல் பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுண்டே இருக்கிறச்ச இவர் போனார். போன உடனே வேகமாக இருந்து அவர் சேவிச்சார். பெருமாள் நியமனம் உம்மை அழைச்சிட்டு வர சொல்லி. என்னையா, எனக்கா தரிசனமா, நம்பெருமாள் தரிசனமா எனக்கா பதறார் அப்படியும் அவர். ஏன்னா என்னைக்கு நாம் போய் சேவிக்க போகிறோம் அந்த பிராப்தம் நமக்கு உண்டானே தெரியாது. ஆனால் பெருமாள் நியமனம் வாரும் அப்படின்ன உடனே எனக்கு தரிசனமா, பெரிய பெருமாள் தரிசனமா அப்படிங்கிறதுக்குள்ளே இன்னொன்று தோளில் எழுந்துரலை பண்ணி சொல்லு ஆணை அப்படின்னார். தோல்லையா, உண்மை தோல்லையா, கூடவே கூடாது ஓடுறார் அவர். வேண்டாம், எனக்கு அப்படி தரிசனமே வேண்டாம், உண்மை தோளில் நான் உட்கார்றதா, நீர் எப்பேற்பட்ட பக்தர் அப்படின்னார். கிடையாது, பெருமாள் ஆகிய இவர் ஓடுறார், அவர் ஓடுறார், துரத்துறார் அவர் போட்டு. கடைசியில் ஒரு வழியை பிடிச்சி விட்டார். அவரை பிடிச்சி அவர் தூக்கி தோளில் வச்சுட்டார். அதுக்குள்ளே ஊர் பூரா பரவி போயிடுது இந்த விஷயம். இந்த மாதிரி நடந்தது, காத்தாலி இப்படி நடந்தது, பெருமாள் ஆக்கிய பண்ணார், தோளில் எழுந்தருளை பண்ணிட்டு வரார் அப்படின்னு சொன்ன உடனே, பெருமாள் சொன்னது இல்லையா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவாவா ஆற்றுல இன்றைக்கும் போகலாம். புறப்பாடு சமயத்தில் போனோம்னா பெருமாள் 8 மணிக்கு வரார் அப்படின்னா 7:45 வரைக்கும் ஒன்றும் இருக்காது அங்கே. பெருமாள் 8 மணிக்கு அங்கே கொட்டு சத்தங்க டொம் டன் டன் டம்னு கேட்கும். அங்கே அதுக்குன்னு ஒரு வாத்தியம், பெரிய வாத்தியம். அங்கே கோயிலில் வாசித்தா வெளியில் 4 வீதிக்கும் கேட்கும். அந்த புறப்பாட்டுக்குன்னு ஒரு நடை வாசிப்பா. நடை அந்த சத்தம் கேட்டவுடனே கடன்னு அங்கே இருக்கிற ஆத்து மாமியெல்லாம் வேகமாக வருவா, கடன்னு வாசல் தெளிப்பா, குளம் போடுவா, விளக்கேற்றி வைப்பா. பெருமாள் 10 நிமிஷத்துக்கு வர்றதுக்குள்ளே இங்கே ரெடி ஆகிடும். இவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஒன்று வெறிச்சோடி கிடந்த தெரு பெருமாள் அங்கே கொட்டு சத்தம் கேட்ட உடனே பார்த்தா பொலிவாக மாறிடும். இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் அப்படி தான், வேக வேகமாக பெருமாள் வந்துட்டே இருக்கிறச்சே கோலம் போட்டுருப்பா. ஏன் முன்னாடியே போட்டு வச்சா என்ன அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, சோம்பேறித்தனம் இல்லை. பெருமாள் வரதுக்கு முன்னாடியே போட்டு வைக்கலாம். நம்ம காத்தால போடுற கோலத்தை ராத்திரியே போட்டு வைக்கிறோமே, அந்த மாதிரி இல்லை. ராத்திரி போட்டு படுத்துட்டா காத்தால ஈஸியாக இருக்குமா. பிறகு கோலம் எதுக்கு போகிறதுன்னே தெரியல. இப்போ நிறைய இடங்கள் அதுவும் பிளாட்டில் ரொம்ப சுத்தம், சாக் பீஸில் வரைஞ்சிட்டு போய் படுத்துட்றான். கோல பொடியெல்லாம் போயிடுது. இப்போ தான் அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு வந்துருத்தேன். அப்பார்ட்மெண்ட்ஸில் அவன் போனால் போகிறதுன்னு ஒரு 2 அடி வாசல் விட்டுருக்கான். அதுலேயும் 2 பேருக்கு சொந்தம். 3 வீடு இருந்தால் 3 பேரும் அடிச்சிக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் கோடு போட்டேன்னா நீ நெளிஞ்ச கோலம் போடு, நான் வளைஞ்ச கோலம் போடுறேன்னு அடிச்சிக்க வேண்டியதான் 3 பேரும். இப்போ அப்படி இருக்குது நம்ம நிலைமை. சோம்பேறித்தனம் இல்லை. பெருமாள் வரும்பொழுது பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா கோலமும் அந்த வீதியும்.
அப்போ ஜலந்தளிச்சு பளிச்சுன்னு அங்கே ஜில்லுன்னு இருக்கும். அதேமாரி சுறுசுறுப்பாக இருப்பா ஸ்ரீரங்கத்து ஜனங்கள். பெருமாள்லாம் போகிற வாழ்க்கை வேறு வேலையே கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவாள். அதனால் ஆழ்வார் தோளில் எழுந்தருளை பண்ணிட்டு வரார் அப்படின்ன உடனே ஜனங்கள்லாம் கூடிவிட்டா. அவாவ ஆற்று வாசலில் கோலம் போட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு ஆற்று வாசல்லையும் ஆரத்தி எடுக்கிறாளாம் ஆழ்வார்க்கு. முனிவாகனர்னு பேர். அந்த ரிஷியோட முனியோட தோல்லையே எப்படி கருடன் மேலே பெருமாள் எழுந்தருளி வராரோ, ரோகசாரங்க மாமுனியோட தோளில் திருப்பாணர் எழுந்தருளி வரார். ஆனால் இதெல்லாம் அவர் பார்த்தாரான்னா பார்க்கல. அவர் என்ன பண்ணார்னா தோளில் தூக்கி இருத்தி வச்சாரோ இல்லையோ அது வரைக்கும் விட்டுருவோம்னு கதை நெறினவர் தோளில் உட்கார்ந்த உடனே அப்படியே தியானத்துக்கு போயிட்டார். காட்டவே கண்ட கமலபாதம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமிழ் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டுவாளும் பாணர்தாள் பரவினோமே. இது திருப்பாணாழ்வாளுடைய தனியன். அந்த சரித்திரத்தை அப்படியே ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார் நம்ம ஆச்சாரியால். பரம கிருபை உள்ளவர்கள். வளவளன்னு சொன்னால் நமக்கெல்லாம் புரியாதுன்னு தான் 4 வரியில் சரித்திரங்களை அழகாக பண்ணி வச்சுருக்கா தமிழில். அந்த லோகசாரங்க முனிவர் தோளில் இவர் எழுந்துருளினார். அவர் நடக்க ஆரம்பித்த உடனே அப்படியே ரங்கானார் தியானத்துக்கு போயிட்டார். பெருமாள் அங்கே காட்டவே அவன் காமிக்க ஆரம்பிச்சுட்டான். பெரிய பெருமாள் என்ன பண்ணார்னா அவர் உள்ளே போய் சேவிக்கணுங்கிற வரைக்கும் அவன் காத்திருக்கலை. அவனுக்கு அவசரம் என்ன பண்ணா, அவன் தரிசனம் இங்கேயே கண்ணை மூடினார். என்ன தரிசிச்சார்னா காட்டவே அவன் காட்டினான், இவர் கண்டார். என்ன கண்டார்? முதல்ல திருவடியை காமிச்சானா. கண்ட பாதம் கமல பாதம்னார். அந்த கமல தாமரை போன்றதான பெருமாளுடைய திருவடி காட்டவே இவர் கண்டார். அதனால்தான் முதல் பாசுரம் திருப்பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கினதே அப்படின்னார். இந்த திருவடி இருக்கே என் கண்பூரா நிறைஞ்சு போயிடுத்தே. அப்படி கண்பூரா நிறைஞ்சிருக்கான் அந்த திருவடி. இன்றைக்கி நம்ம பார்க்குறவங்களே பெரிய திருவடி, பெருமாள் திருவடி இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த திருவடி அளவு எப்படி தெரியும்னா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படி வெளியில் வந்தால் விபீஷணர் சன்னதி இருக்கும். விபீஷணர் சன்னதிக்கு முன்னே ஒரு பெருமாளுடைய கர்ப்பகிரகத்தோட வடக்க ஒரு சின்ன மண்டபம். அந்த மண்டபத்தில் 2 பாதுகை இருக்கும். பெரிய பாதுகை, ஒரு 2-2.5 அடி நீளத்துக்கு இருக்கும். அந்த பாதுகை என்ன பாதுகைன்னா மூலவர்கிட்ட இருக்கிற திருவடி அளவு அதான். ஏன் அப்படி வச்சுருக்கான்னா, இன்றைக்கும் சித்திரை உற்சவத்தில் இந்த திருப்பாணருடைய குலத்தை சேர்ந்த ஜனங்கள்லாம் இருக்காள் இல்லையா, அவள்லாம் என்ன பண்ணுவான்னா பெருமாளுக்கு பாதுகை சமர்ப்பிப்பாளாம். அதுக்காக 40 நாள் விரதம் இருப்பாள். சும்மா இல்லை, விரதம் இருந்து அந்த பாதுகையை பண்ணி அவள் ஊர்லேருந்து சிரசில் வச்சுட்டு நடந்தே வந்து பஸ்ஸிலெல்லாம் ஏறி கார்லாம் வரமாட்டா. ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நடந்தே வந்து பெருமாள் தேரில் எழுந்தருளி இருப்பார். சித்திரை மாதம் தேரில், அந்த தேரில் இருக்கிறச்சு சமர்ப்பிக்கணுமா. வந்து சமர்ப்பணம் பண்ணுவா. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பாதுகைகள் இன்றைக்கும் சமர்ப்பிச்சுன்னு இருக்கா. அந்த ஜனங்களுக்கு இன்னும் அந்த விஸ்வாசம். இப்போ பெருமாளுக்கு ஒரு அளவு வேணும் இல்லையா, பெருமாள் பாதத்துக்கு தகுந்த பாதுகை சமர்ப்பிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த திருவடி வெளியில் இருக்கும். அந்த பாதுகை மூலவருடைய பாதுகையோட பாதத்தோட அளவு. அப்போ பெரிய திருவடி. அந்த திருவடி ஆழ்வார் கண் நிறைஞ்சு போச்சான். கண்ணினுள்ளன ஒக்கின்னதே அப்படின்னு பாடுறார். முதல்ல திருவடியை சேவிக்கிறார். கண்ட பாதம் கமலபாதம், தாமரை போன்றதான பாதம். அடுத்து நல்ல ஆடையை பெருமாள் சாத்தின்னு இருக்கிற பீதாம்பரம் இருக்கொழிய பட்டு நல்ல ஆடை, நல்ல ஆடையாமது ஜிகு 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 நிமின்றது எப்படியும் நல்ல ஆடை. அதுக்கு மேலே தேட்டர் உதரபந்தம், ஒரு ஒட்டியானம் போட்டுருப்பார். அது ஏன் தனியாக அங்கே சொல்கிறார் அப்படின்னா, அந்த பெரிய பெருமாளுக்கு அங்கே ஒரு வடுவு இருக்கான். ஏன்னா அந்த கிருஷ்ணாவதாரத்தில் யசோதையம்மா கட்டி போட்டாலே, அந்த கட்டி போட்டு உரலில் கட்டிட்டு போயிட்டா அவள் வாட்டுக்கு. ரொம்ப நாளாக இது பாவம் அப்படியே ரொம்ப நேரம் அதில் கட்டுண்டு கிடந்தது. கடைசியில் நந்தபாபா வந்தார். வந்த உடனே என்னடா அப்படின்னா, அம்மா அம்மா அப்படின்னா, இன்னும் அம்மா கட்டி போட்டாலாம், அதை கூட முல்ல அப்படி ஏங்கி இருந்தே எளிவேன்னு அம்மா கட்டி போட்டாலும் அம்மா அம்மான்னா, ஐயோ பாவமே அப்படின்னு அவன் வந்து அவுத்து தலை தூக்கி வச்சுட்டு ஆஸ்வாசப்படுத்தி அப்படின்னு ஒரு பெருமையாக அப்படி அம்மா அப்படி பார்த்ததான். ஏன்னா அப்பா அவுத்து விட்டார். ஏன்னா அப்பா அவுத்து விட்டா இவ ஒன்றும் சொல்ல மாட்டாளே. இந்த குழந்தையெல்லாம் எப்போ யார்கிட்ட சேரணுமோ அங்கே சேரும். அம்மா கோச்சுண்டா அப்பாட்ட சேர்ந்து கேலி பண்ணும், அப்பா கோச்சுண்டா அம்மாவோட சேர்ந்துட்டு கேலி பண்ணும். அந்த மாதிரி நம்ம கண்ணனுடைய விளையாட்டு இதெல்லாம். அந்த கட்டி போட்டும்போது அந்த வயிற்றில் அந்த தழும்பு பட்டுருத்தான், அந்த கயர்
அந்த கயிறு தழும்பு பட்டு ரொம்ப நாளாக அப்படி ஒரு கருப்பாக இருக்காங்க. இவன் என்ன பண்ணான், வெண்ணெய் திருடும் பொழுது அப்படி எக்கி எக்கி உரிய எடுப்பான் இல்லையா, அது எக்கும்போது இந்த வஸ்திரம் வந்து அப்படி கீழே நழுவுமா. நழுவின உடனே இந்த குட்டிகள்லாம் இருக்க கோப குட்டிகள்லாம் கையை திட்டி அடாடாடா வெண்ணெய் திருடி அப்படிமாலாம், சிரிக்குமா கை. ஏன்னா நீ வெண்ணெய் திருடுனியா, உங்கள் அம்மா உன்னை கட்டி போட்டாளா, அதான் இந்த தழும்பு, உன்னை வெண்ணெய் திருடுறதுக்கு உனக்கு சர்டிஃபிகேட்டு அப்படின்னு கேலி பண்ணாலாம். நீ வெண்ணெய் திருடி, அதனால தான் உங்கள் அம்மா உன்னை கட்டி போட்டா அப்படின்னு சொன்னோடனே தொப்புன்னு கீழே குதித்து வேகமாக போயிட்டு யசோதை மாட்ட போய் கண்ணை கசிக்கிட்டே நிற்கிறான். என்னடா கண்ணா, ஏன்டா அழற அப்படின்னா, இந்த குட்டிகள்லாம் என்னை வந்து கேலி பண்ணுறதுமா, நீ ஏம்மா என்னை கட்டி போட்ட, நீ கட்டி போட்டதுனால இந்த தழும்பு இருக்குது, உனக்கும் வந்து இறக்கமே கிடையாது, நான் குட்டி பாப்பா தானே, உன்னுடைய பாப்பா தானே, உன்னுடைய பையன் தானே, செல்லக்கண்ணன் தானே, என்ன நீ இப்படி கட்டி போடலாமான்னு ஒன்று அவள் உருகி போயிட்டான். அச்சோ கண்ணா எனக்கு தெரியாமல் போயிடுத்தேடா, என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவளும் சேர்ந்து அழுது இதுக்கு ஒரு உபாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாலும் பத்தரை கூப்பிட்டாலாம். நேராக பத்தரை கூப்பிட்டு ஒரு அழகாக ஒரு ஒட்டியானம் பண்ணாலாம், தங்கத்தில் பண்ணி அதை அப்படி சாத்தி விட்டாலாம். இனிமேல் தெரியாதுடா அப்படின்னாலாம். இது எங்கே இருக்குண்ணா, பெரிய பெருமாள்கிட்ட இருக்கான். யசோதை பிராட்டி தீம்பிலே வளர்த்த முசு முசுப்பெல்லாம் தெரியும்படியாயிருக்கும். பெரியவாச்சன் பிள்ளை எழுதுகிறார், யசோதை பிராட்டி தீம்பிலே வளர்த்த முசுமுசுப்பு அப்படிங்கிற. முசுமுசுப்புன்னா என்ன, பூரிப்பான், குண்டாக இருக்கார் இல்லையே பெருமாள். பெரிய பெருமாளை சேவிச்சோன்னா முசு முசுன்னு இருப்பார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அதெல்லாம். ஆனால் இப்போ பாவம் இல்லை ஜெரிகண்டி இப்போ பெருமாளை எங்கே சேவிக்க விட்றா, அடியனுக்கு ஏதோ அந்த பாக்கியெல்லாம் ஒரு சில சமயம் கிடச்சிது, அதனால சொல்கிறேன். அப்படி இருப்பார். ஆச்சாரியாலாம் வர்ணிச்சிருக்காளே, இதெல்லாம் பொய்யா இருக்கு சொல்லியிருக்கா, இல்லாத சொல்லுவாளா. கண்ணமும் அந்த புஜமும் கையும் திருமார்பும் அப்படி முசு முசு முசுன்னு அப்படி இருக்கும். வெண்ணெய் சாப்பிட்டு 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 இந்த குழந்தை புசு புசுன்னு இருக்கிறவன் பெரிய பெருமாள் அப்படி இருப்பான். ஏன்னா அவருக்கு ரோஹிணி நட்சத்திரம் தானே, கண்ணன் தான் அங்கே படுத்துன்னு இருக்காருன்னு நம்ம ஆச்சாரியால் சொல்கிறான். அதனால் அந்த யசோதை அம்மா கட்டின அந்த ஒட்டியானம் எங்கே கிருஷ்ணாவதாரத்தில் சாத்தின ஒட்டியானம் இன்றைக்கும் சாத்தின்னு இருக்காராம். அதனால தான் இப்போ தனி பாசுரம் அதுக்கு. தேட்டரு உதரபந்தம்னா இந்த சொன்னமே இது எத்தனை தரம் இந்த கதை சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லும்போது அன்றைக்கி சொன்னதானே தோணித்தோ, யாருக்காவதும் அடியனுக்கும் என்ன சொன்னதையே சொல்கிறமேன்னு தோணித்தோ கிடையாது. கேட்குறவாளுக்கும் இது தெரிஞ்சதானப்பா, யசோதை கட்டி போட்டால் வடு தெரிஞ்சது, ஒடியானம் போட்டால் இது பாகவதத்தில் கேட்டிருக்குமே தோன்றதோன்னா. அதான் தேட்டரும் பதம் போடுறார் ஆழ்வார் இங்கே. தேட்டரும்னா என்னென்னா தின்ன தின்ன திகட்டாதுன்னு அர்த்தம். திகட்டவே திகட்டாதான். சக்கரை பொங்கல் சாப்பிட்டா ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, இனிப்பு சாப்பிட்டா ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது, அதுக்கு மேலே மறுநாள் பார்த்துக்கலான்னு தான் தோணும். ஆனால் இந்த அமுதம் மாத்திரம் திகட்டவே திகட்டாது. அப்போதைக்கு அப்போது ஆறாவமுதுன்னா சரித்திரம் திருப்பி 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 சொன்னதையே சொல்லலாம், கேட்டதையே கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி கேட்குற மாதிரி இருக்கும். என்ன திருடினா அப்படின்னா சிரிப்பு வருதே. நாம் ஏதாவது ஒரு சிரிப்பு கதை சொன்னால் ஒரு தரம் முதல்ல கேட்கும்போது பலமாக சிரிப்போம், ரெண்டாம் தரம் கேட்டால் சுமாராக சிரிப்போம், மூணாம் தரம் அது கேட்டாச்சு அப்படின்னு தானே தோணும். சிரிப்பு வருமா வராது. ஆனால் இன்றைக்கி கண்ணன் வந்தான், நேராக போனான், என்னடா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னா என் கண்ணுக்குட்டி காணோம் அப்படின்னா. கண்ணுக்குட்டி காணோன்னா இங்கே இந்த பானையில் வெள்ளையாக தெரிஞ்சது உருக்கோன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா, பானைக்குள்ளே ஏதுடா கண்ணுக்குட்டி, அதான் இறங்கிவிட்டேன்னா சிரிப்பு வருதா இல்லையா? இது கேட்டுன்னு தானே இருக்கும். இது கண்ணன் லீலை எப்போ கேட்டாலும் நமக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். ஏன்னா பகவானுடைய லீலை அன்னைக்கு அப்போதைக்கு அப்போது சுட சுட நாம் சாப்பிட்ற மாதிரி அந்த சரித்திரங்கள் அப்போதைக்கு அப்போது ஆறாவமுது எம்பெருமானுடைய சரித்திரம்தான். அதனால் யசோதை பிராட்டி வளர்த்த அந்த முசுமுசுப்பு தோந்தும்படியாக இருக்கிற பெருமாளுக்கு அந்த வடு இருக்கான். அதனால் ஒரு ஒட்டியானம் போட்டுருக்கார், இன்றைக்கி இருக்குது, சேவிக்கலாம். அதனால் ஆழ்வார் சொல்கிறார், திருவயிற்று உதரபந்தம்னு அதுக்கு ஒரு பாசுரம். அதான் தேட்டரும் உதரபந்தம் ஒட்டியானம், அப்புறம் நாபி சேவிக்கிறார், அப்புறம் திருமார்பு, அப்புறம் கழுத்து கண்டம், அப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் வாட்டமில் கண்கள், வாட்டமே இல்லாத கண்களாம். வாட்டமே ஏன்னா நாம் கொஞ்ச நாள் இப்படி முழிச்சுட்டே இருந்தான்றது கண்ணெல்லாம் எரிகிறது இப்படி இப்படிங்கிறோம், கொஞ்ச நாளில் தூங்கிடுறோம் இல்லையா? 2 நாள் முழிச்சுட்டு இருப்போமா, ஒரு 3 நாள் முழிக்க முடியுமா, 4 நாள், ஒரு வாரமே தான் முழிப்போமே. அப்புறம்
8வது நாள் ராத்திரி நாம் முழிக்கணும் எழுத்தாலும் கண்ணு மூடி தூங்கிடும். என்ன சரீரம் அவ்வளோதான், அனித்தியம். நமக்கு வாட்டம் உண்டு. ஆனால் அந்த கண்கள் என்றைக்காவது மூடி இருக்கோ, என்றைக்காவது சோர்வு அடைஞ்சிருக்கோ? எத்தனை கோடி ஜனங்கள் சேவிக்கிறா, இப்படியே பார்த்துட்டே இருக்காரே, என்றைக்காவது இப்படி சிமிட்டினார்னு இருக்கா? பெருமாள் என்றைக்காவது கண்ணை இப்படி சிமிட்டினார், கொஞ்சம் அப்படி தூங்கி போயிட்டார் சொல்கிறோமோ? முடியுமா? அதுக்கிற வாட்டமில் கண்கள், வாட்டமே இல்லையா அந்த கண்களுக்கு. ஏன் அப்படின்னா தாமரையை சூரியனை பார்த்தா மலரும். அதே மாதிரி பகவானுடைய தாமரை போன்றதான் அந்த கண்கள் தாமரை தானே. நாம் பக்தால் எல்லாம் சூரியனா, இந்த பக்தர்களை பார்த்து பார்த்து அது மலர்றதான். அப்போ 24 மணி நேரமும் சூரியன் இருந்தால் தாமரை மலர்ந்து தான் இருக்கும். சூரியன் இருக்கிற இடத்துல தாமரை மலர்ந்து தான் இருக்கும். சூரியன் அஸ்தமிச்சாதாங்க அது கூம்பும். அப்போது நம்பெருமாளுடைய பெரிய பெருமாளுடைய கண்ணான தாமரை இந்த திருப்பாணரை பார்த்து அப்படி விழிக்கிறதான். அதுதான் மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட காது வரைக்கும் இருக்கான் கண்ணு இல்லையா. நம்ம சேவிக்கலாம். பெரிய பெருமாளுக்கு அவ்வளோ தெரியாது, ஏன்னா அவரை ரொம்ப நம்ம சேவிக்க முடியல. ஸ்ரீவில்லிபுத்தூர் போட சேவிக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய பெருமாள் வடபெருங்கோயிலுடையான் படுத்துட்டுருக்காரே, அவருக்கு வர்ணரூபமான பெருமாள். அவருடைய கண்ணில் இந்த வரியெல்லாம் இருக்குது. நிமிலிருந்து பளிச்சுன்னு இருக்கும், செவ்வரியோடி சிகப்பு சிகப்பாக ரேகைகள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அடுத்து போனால் சேவிங்க, இந்த பாசுரத்தை சொல்லி சேவிங்க. மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டன்னா, நீண்டன்னா இந்த மூக்கில் இங்கே ஆரம்பித்தோன்னா காது வரைக்கும் இருக்கும் கண். நீண்ட அப்பெரிய வாய கண்கள், பெரிய கண்ணா. என்ன பண்ணித்து ஆழ்வார்ன பேதமை செய்தனவே, என்னை பைத்தியமாக்கி வச்சிருக்குன்னு. அரங்கனாய பித்தன் அவன் ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்து மேலே இது ஒரு பைத்தியம்னார் ஆழ்வார். நானும் பைத்தியன், மற்ற யாரும் பித்தரேனார். யானும் பித்தனே அப்படின்னார். நானும் ஒரு பைத்தியம், அவனும் ஒரு பைத்தியம். பைத்தியம் பைத்தியமும் சேர்ந்தான்னா ரொம்ப குதூகலந்தான். இந்த பைத்தியம் சேர்ந்தா தான், மித்த பைத்தியம் இல்லை. மித்த பைத்தியம் சேர்ந்தனா என்ன, உலகம் ரெண்டாய் போயிடும். ஆனால் அரங்கனாய பித்தனும் பக்தனாய ஆழ்வாராய பித்தனும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா நமக்கெல்லாம் லாபம். பாசுரம் கிடைக்கிறதே இல்லையா? இல்லைன்னா பாசுரம் கிடைக்குமா? இப்படியே பாசுரம் நம்மளால் பண்ண முடியுமா? இல்லை நாம் பண்ணாதான் பெருமாள் கேட்டுருவானா? ஏன்னா நம்மெல்லாம் கள்ளத்தே தொண்டுக்கு கொண்டு தானே, நாமெல்லாம் சுயநலத்தோடு தானே பக்தி பண்ணுறோம். கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும், சாமி என்ன கும்பிடணும், சாமி கும்பிட்டு நல்லது நடக்கும், அப்படி தானே நமக்கு சொல்லி கொடுக்குறா. பெருமாள் சேவி என்னென்ன, பெருமாள் சந்தோஷப்படுவான்னு யாராவது சேவிக்கிறோமா? கோயிலுக்கு வர்றோமா? கொஞ்சம் ஹிருதயத்தில் கை வச்சு பார்க்கணும். சன்னதிக்கு வர்ற நாம் எல்லாருக்குமே இன்னைக்கு கோயிலுக்கு ஏண்டா போனேன் அப்படின்னா, பெருமாள் சந்தோஷப்படுவார் போனேன் ஒருத்தர் சொல்லட்டுமே. இங்கே வந்தாக்கா அர்ச்சனை தானே ஓடுறது. அர்ச்சனையும் பகவான் முகோல்லாசார்த்தம் யார் சொல்கிறோம்? பகவான் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அர்ச்சனை எத்தனை பேர் பண்ணிடுறோம்? கிடையாது. அங்கேயும் அந்த அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனைன்னு பெருமாள்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுடுறோமோ இல்லையோ. அப்போது பகவத் பிரீத்தியர்த்தம் ஆழ்வார் சொல்கிறார். இதெல்லாம் இந்த பாசுர வியாக்கியானங்களில் வருது. அதாவது 2 நிலை சொல்லியிருக்கா. தொண்டன், சீர் தொண்டன், மிக்க சீர் தொண்டன் அப்படின்னு 3 விதமாக பிரிச்சுக்கிட்டா. அதனால தான் அப்போது பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தப்பா அப்படின்னா, அந்த நிலையில் இருக்கிறவளுக்கு தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, குழந்தைக்கு எதுவும் வேணும்னா அப்பா அம்மாட்ட தானே போய் கேட்கணும், வீதியில் போகிறவாள்கிட்ட கேட்க முடியும். அதனால் அர்ச்சனை பண்ணுறது தப்பானா தப்பு இல்லை. அது அந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு. சாமானிய பக்தர் அதான் தொண்டன்னா. இந்த தொண்டர் அப்படின்னா யார் அப்படின்னா, சாமானிய பக்தர்கள். பகவான் இருக்கான், அவன் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு பகவானை நம்புகிறவன் பக்தன். அதுக்கப்புறம் சீர் தொண்டன் அப்படின்னார். அவன் என்ன பண்ணுவான்னா, சீர் தொண்டன்கிறவன் அப்படின்னா அவன் ஆஸ்திகன், முதல்ல இருக்கிற நிலைமை. இந்த சீர் தொண்டன் ஒரு தெய்வத்தை வரிச்சிருவான். எம்பெருமான் இப்போது நான் ஸ்ரீமன் நாராயணனே பரந்தெய்வம் அப்படின்னு இருக்கிற ஒரு பரமேகாந்தி இருக்கான் இல்லையா, மறந்தும் நம்ம ஆழ்வாரை போல மறந்தும் புறந்தொழாம் மாந்தன். அப்போது ஒரு தெய்வ உபாசனை, ஒரு தெய்வத்தை பிடிச்சிவிட்டான் அவன். அவன் சீர் தொண்டன் அப்படின்னார். அந்த தெய்வத்தை தவிர இன்னொன்று போகமாட்டான், இன்னொன்று போய் நிற்க மாட்டான். தன்னுடைய சுகமோ துக்கமோ எல்லாம் அங்கேயே சொல்லிப்பான். இவன் என்னென்னா சீர் தொண்டர் அப்படின்னார். சாதாரண தொண்டன் ஆஸ்திகன், கடவுள் நம்பிக்கை உள்ளவன், நம்மளை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, நாம் ஒன்றும் ஆக மாட்டோன்னு தெரிஞ்சின்றவன் ஆஸ்திகன். அடுத்து 2வது நிலை, ஒரு தெய்வத்தை வரிச்சுட்டான்,
அதனால் அவன் சீர் பக்தன் அப்படின்னார். மூணாவது நிலைன மிக்க சீர் தொண்டன் அப்படின்னார். இந்த மிக்க சீர் தொண்டனுக்கும் சீர் தொண்டனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தெய்வத்தை உபாசித்தவன் என்ன பண்ணுவான், நமக்கு சுகமோ துக்கமோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு பெருமாள்கிட்ட போய் கேட்பான். ஏன்னா அவன்கிட்ட தானே போய் கேட்கணும், இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே. அப்போது பெருமாள்கிட்ட போய் கேட்குறான், சுகத்தை சொல்லிக்கிறான், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஒரு நாள் துக்கம் வருது, எனக்கு இப்படி துக்கம் வருதே, போய் மூக்கால் அலறான் பெருமாள்கிட்ட போய். அதையும் கேட்குறார் இதையும் கேட்குறார், இதுக்கும் பதில் சொல்கிறார் அதுக்கும் பதில். அவரும் சும்மா இல்லை, சிலைச்சவர் கிடையாது. அவா பக்திக்கு தகுந்த மாதிரி அவரும் பழகிறார். அப்போது அவளுக்கு என்ன வேணுமோ கேட்குறா கொடுக்குறார். அதான் அர்ச்சனைகள்லாம். ஆகமாக இதை ஒத்துக்கிறது. நமக்கு என்ன வேணுமோ பெருமாள் இடத்துல அவன் இடத்துல போய் கேளு, கண்ட இடத்துல போய் சத்தியில் போய் நிற்காத. இல்லையா, இருக்கிற வாழ்கிட்ட கேட்டால் தானே கிடைக்கும். இல்லையா, அவனே பாவம் சோத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கான். மத்தியான சாப்பாட்டுக்கு காத்தால ஏதோ யாரோ கொடுத்தா சாப்பிட்டாச்சு, மத்தியானம் யாரு கொடுப்பா தெரியல. அவன்கிட்ட போய் எனக்கு வசிக்கிறது மத்தியானம் எதுவும் கிடைக்குமா, உங்கள் வீட்டுக்கு வரவான்னா அவன் தலையை சொறிவான். எனக்கு இனிமே தான்ப்பா பார்க்கணும், உனக்கு எப்படிப்பா அப்படிமானோ இல்லையா. அந்த மாதிரி கொடுக்க சிரமப்படுற வாழ்கிட்டெல்லாம் போய் நாம் கேட்டால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது. யாருக்கிட்ட நிறையா இருக்கோ அவள்கிட்ட கேட்டால் கிடைக்கும். அதனால் எம்பெருமான் நிறையா வச்சுருக்கான், நமக்கு கொடுக்கறதுக்காகவே வச்சுருக்கான். அதனால் போய் கேட்குறோம். அது ஒரு நிலை, பூர்ணத்துவம் கிடையாது. அதனால் சீர்தொண்டன், மிக்க சீர்தொண்டன் யாருன்னா அவர் தான் பரமேகாந்தின்னா. அவன் ரொம்ப வெறப்பாக இருப்பானான். அதான் இடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகிலிட்டு சுடுமே அவத்தை தொடர்தரு தொல்லையே அமுதனார் சொல்கிறார் இல்லையா. ஆழ்வார் சொன்னதை அப்படியே அமுதனார் ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னார், அமுதனார் ராமானுஜனை பார்த்து சொல்கிறார். ராமானுஜா, நீயா பார்த்து நரகத்தில் போடு, நீயா பார்த்து சொர்க்கத்தில் தான் கொண்டு வை. இல்லை சொர்க்கமும் வேண்டாம் நரகம் வேண்டாம், நீ இந்த உலகத்திலே கிட, நீ இங்கேயே இரு, இந்த சுகதுக்கங்கள்லேயே அனுபவிச்சுட்டு இங்கேயே இரு அப்படின்னு வச்சாலும் வை. இல்லை என் மேலே உனக்கு கருணை இருந்து போனால் போகிறது நம்முடைய சிஷ்யன், இவனை கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்த்துருவோன்னு கொண்டு போய் பெருமாள் திருவடியிலே கொண்டு போய் சேர்த்தாலும் சேர். ராமானுஜா எல்லாம் உன்னுடைய சங்கல்பம் அப்படின்னு இருப்பானா. யாருன்னா அவன் தான் மிக்க சீர தொண்டன்னா. பெருமாள் இடத்துல வியாபாரம் பண்ணாமல் பெருமாள் உகப்புக்காகவே இருக்கக்கூடியவன். இன்றைக்கி சந்நிதிக்கு ஏண்டா போகிறோம் அப்படின்னா பெருமாள் சந்தோஷப்படுவார். என்னை பார்த்தா அவருக்கு சந்தோஷம், அவரை பார்த்தா எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி ஏண்டா வஸ்திரம் சமர்ப்பிச்சே அப்படின்னா பெருமாள் சந்தோஷப்படுவார். இன்றைக்கி ஏன் புஷ்பம் ஜாத்தினே அப்படின்னா பெருமாள் சந்தோஷப்படுவார். பெருமாளுக்கு உகக்கும். அந்த உகப்பு கூட நமக்கு கூடாதான். என்னண்ணா இன்றைக்கி மாலை சாத்தினோம், இன்றைக்கி ஜோராக மாலை சாத்தினேன், நான் சமர்ப்பித்ததே அப்படின்னு 2 பேர்கிட்ட பக்கத்தில் சொல்லிட்டு அந்த வஸ்திரம் பார்த்தேலா 8000 ரூபாய்க்கு வாங்கினேன், இங்கெல்லாம் கிடைக்கல, நான் சென்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன், நாங்கள் திருவல்லிக்கேணி பெருமாள் சாத்தின்றார், அதை மாதிரியே நம்ம பெருமாளுக்கும் சாத்தணும், மெனக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கேனாக்கும் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறது பெருமை இல்லையா. ஏன்னா கைங்கரியம் கூட பகவத் பிரீத்தியர்த்தமாக தான் இருக்கணும். கைங்கரியம் பண்ணதை நாம் உகக்கக்கூடாதுங்கிறார் ஆச்சாரியர்லாம். ஒரு பெருமாளுக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணிவிட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு கூட நாம் சந்தோஷப்படக்கூடாதான். ஏன் அப்படின்னா பண்ண வேண்டியது நம்ம கர்த்தவியம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது நம் கடமை. பிரபன்னனுக்கு ஏற்பட்ட ஒரு கடமை. ஒரு கணவனுக்கு மனைவி தெளிய பண்ணி சமைச்சு போடுறா அப்படின்னா நல்லா விசேடமாக தெளிய பண்ணி அவன் சாப்பிடும்போது நான் உமக்காக ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிண்டாவா போடுவா? இல்லை நான் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீரா அப்படின்னு கேட்பாளா? இல்லையே. அவன் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அவன் இன்றைக்கி நன்னா பண்ணியிருக்கேடி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா உமக்காக நான் அப்படியெல்லாம் போய் திரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லப்படாது. சிரிச்சுட்டு பேசாமல் இருந்துருவான். நல்ல நான் எங்கள் பெரியவாளெல்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் ஆச்சாரியரோட பத்னியெல்லாம் பார்த்துருக்கேன். அவள்லாம் அப்படி இருப்பாள். பெருமாளை கூட தெரியாத அவளுக்கு பதிவிரதா தர்மம்னு சொல்கிறான். அப்போது அப்படி இருக்கணுமா? அந்த மாதிரி பெருமாளிடத்தில் ஒரு பத்னி கணவனிடத்தில் எப்படி இருப்பாளோ அப்படி இருக்கணுமா. அப்போ பத்னியோட கடமை என்னென்னா கணவன் உகப்புக்கு எல்லாம் பண்ணணும். அதுதான் பதிவிரதான்னு பேர். அதே மாதிரி தான் நமக்கு பகவான் இடத்துல நாம் பழகணுமா. இப்போ பெருமாள் இடத்துல போய் அதை கொண்டா இதை கொண்டாங்கிற சொல்கிறதே தப்பு. பெருமாள் இடத்துல நாம் போகிறது எதுக்குன்னா அவன் உகப்பான். ஒரு காரியம் பண்ணுறோம், இன்றைக்கி தர்ம காரியம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், என்ன பண்ணாலும் சரி நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம், அதனால் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறோம்,
எல்லாம் எதுன்னா பகவத் பிரீத்தியர்த்தம், ஒரே வார்த்தை தான். பகவான் கண்ணன் உகப்பான், பகவான் உகப்பான் அப்படிங்கிற எண்ணத்திலே பண்ணணும். அதுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் சரித்திரங்களில் நாம் பார்க்கக்கூடியது அதுதான். அப்போது பகவானுடைய உகப்புக்காகவே இருக்கணுமா. அதனால் திருப்பாணர் என்ன பண்ணினார்னா ஒன்றொன்னா காமிச்சுட்டே வரார். வாட்டமிழ் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து, வாட்டமிழாத அந்த நீண்ட பெரியவாய கண்கள் ஆழ்வாரை மயக்கி விட்டான். அப்படி மயக்கின ஆழ்வார் என்ன பண்ணினார் அப்படின்னா கடைசி பாசுரமிடுறார். கொண்டல்வன் அணை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன். இந்த பாசுரம் சொல்கிறச்சு தான் உள்ளேயே நுழையிறார். அது வரைக்கும் எங்கே இருக்குது காவேரி கரை, நம்மலாம் போயிருக்கோம் இல்லையோ. அங்கே இருந்து நம்ம யாத்திரை போனோமே ராமானுஜனுடைய, எவ்வளோ நேரம் ஆச்சு. இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், 2-2.5 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கும். திருப்பு காவேரி கரையிலேருந்து அங்கே கர்ப்பகிரகம் வரைக்கும் போகணும்னா கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட வரலாம், தெரியல. அதனால் லோகசாரங்கர் எழுந்துருளை பண்ணிட்டு வரும்போதே இத்தனை அனுபவம் நடக்கிறது. அங்கே அந்த காயத்ரி மண்டபம் நேராக பெரிய கருடன் உள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய கருடன் இருப்பார். உள்ளே நுழைஞ்ச ஆரியபட்டால் வாசல்னு ஒரு வாசல், அதை நுழைஞ்சு அப்படி உள்ளே போனால் கொடிமரகன் துவஜஸ்தம்பம் இருக்கும், அதுதான் ஆரியபட்டால் வாசல். உள்ளே நுழைஞ்சு அப்படி போனோம்னா சந்தன மண்டபம் 2 பக்கத்தில் அப்படி படி ஏறும். அதில் இந்த பக்கம் படி ஏறும் பொழுது தான் இந்த பாசுரம் சொல்கிற கொண்டல்வன் அணை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அப்படிங்கிறச்சே காயத்ரி மண்டபம் நுழைகிறார் உள்ள. காயத்ரி மண்டபம் எதுனா பெரிய துவாரபாலகால் இருக்காளே அப்படி இருப்பார். டேய் உள்ளே யார் இருக்கா தெரியுமா, பெரியவர் இருக்கார், ஜாக்கிரதையாக சத்தமெல்லாம் போகணும். அதான் கையை இப்படி காமிச்சிடறேன். நம்ம வளவலன்னு பேசிகிட்டே இருக்கோம். துவாரபாலாளுக்கு கூட மதிப்பு இல்லை. அவள் போனால் போகிறது தண்டத்தை கீழே வச்சுட்டு இருக்கான். ஒரு போடு போட்டால் தெரியும். குமர தண்டம் புகுந்தி இண்டிய வெள்ளம். தொண்டரடிப்படியார் சொல்கிறார் இல்லையா, இந்த குமரதண்டன் சுப்பிரமணியர் இருக்கார் முருகன், அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே கூட்டம் மின்றதான். எங்கே சந்தன மண்டபத்தில் காலையில் விஸ்வரூபத்தில் அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ கூட்டம் கூட்டமாக வந்து நின்று மூன்றாலாம் எல்லாரும். எப்படியானு பெருமாள் சேவை, ஏன்னா ஒரு க்ஷணந்தான் அப்படி திரையெடுத்து இப்படி போட்டுருவா. விஸ்வரூப தரிசனம் ரொம்ப நாளிலாம் கிடையாது, ஒரு க்ஷணம் அப்படி திரை எடுப்பா. அர்ச்சகர் அப்படி விசிறுவர். இந்த யானை ரெங்காடு கத்தம், அந்த ஆண்டாள் யானை. பசுமாடு அங்கே நின்றுருப்பா கோமாத்தா. அந்த 3 தடவை ரெங்கா ரெங்கா ரெங்கான்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு திரையை சேர்த்திடுவார். முதல்ல கஜேந்திரனுக்கு தான் மரியாதை, ஏன்னா அவரை பெருமையாக வந்து நிற்பார். எங்கள் பெரியவாளுக்கு அனுக்கிரம் என்ன ஆதி மூலமேன்னு நிரூபித்தது யார், கஜேந்திரன் தானே. அந்த பெருமை தோற்ற நிற்கும் அந்த யானை. யாரையும் உள்ள விட, டே போ நிற்காதே போ, ஏன்னா இது வரும்போதே எல்லோரும் விலகிடுவா. அப்படி கம்பீரமாக வருவார், ஒரு பெருமை. எப்பா என் பெரியவன் தான், எங்கள் குலத்தில் உதித்த அந்த கஜேந்திர ஆழ்வான் தான் பெருமாள் பரம்பொருள் எல்லாருக்கும் சொன்னவன், நான் அந்த பரம்பரையில் வந்தவனாகும், தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி அது கம்பீரமாக அந்த யானை உள்ளே வரும். அப்படி வந்து நின்று ரெங்கான கூப்பிட்ட உடனே மூடிடுவாளா. அதனால் இந்த தேவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கணும் சேவிக்கணும்னு அப்படி முண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டிக்கிண்டு வந்து நெருக்கிண்டு சேவிக்கும்போது இந்த சுப்பிரமணியர் என்ன பண்ணுவாரான், கையில் ஒரு தண்டம் வச்சுருக்காரோ இல்லையா, தண்டத்தை வச்சு எல்லோரும் மண்டையில் ஒரு அடி அடிப்பாரான். பை அப்படி நில்லும். இந்திரா நீ அங்கே நில்லு, உனக்கு தான் 1000 கண்ணு இருக்க, நீ ஏன் முன்னாடி வர அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், அக்னி அப்படி நில், யமன் நீ அப்படி நில்லு, அஸ்வினி தேவர் நீ அப்படி நில்லு, ஒவ்வொரு தேவர்களையும் நிப்பாட்டுறாராம். நீ கேட்கலன்னா ஒரு தட்டு தட்டுவாரான். அதனால் பெரியவச்சன்மன் அடியன் சொல்லலை, எதுவுமே அடியன் வார்த்தை இல்லை. தேவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு முண்டு இருக்கான். முண்டுன்னா என்ன, அடிச்சுட்டா வீங்குமோ இல்லையோ, அது என்ன அடையாளமா, என்ன அடையாளம். இன்றைக்கி பெருமாளை தூக்கின்னு போகிறாள் இல்லையா, எழுந்தரலை பண்ணுறவாளை பார்த்தா இந்த இடம் புஷ்ஷுன்னு இருக்கும். அவளை தனியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போனால் அர்ச்சகாலில் சில பேருக்கு இந்த இடம் வீங்கி இருக்கும். ஏன்னா பெருமாளை எழுந்தரலை பண்ணி 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 இந்த இடம் காய்ச்சி போய் எத்தனை டன் வச்சாலும் அவளுக்கு வலிக்காது. அப்படியே நின்றுட்டுருப்பா, 10 மணி நேரம் நிற்பா. நமக்கு ஒரு 5 நிமிடம் நிற்க முடியாது. சின்ன வரையை தூக்கி நம்மளால் போக முடியாது. பெரிய வாகனத்தில் பெருமாளை அப்படி வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருப்பா. இன்றைக்கி சேவிக்கலாம். அவளுக்கு இந்த அடையாளம் எப்படி இருக்குன்னா, பெருமாளை தூக்கின அடையாளம். தேவர்களுக்கெல்லாம் பெருமாளை சேவிச்சதுக்கு ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா. சுப்பிரமணியர் எல்லாருக்கும் ஒரு அடையாளம் போட்டாரான். குமரதண்டம் புகுந்தி ஈண்டிய வெள்ளம் ஆழ்வார் பாடுறார். அதனால் ஆச்சாரியாலும் சும்மாலாம் சொல்ல மாட்டா, ஆழ்வார் என்ன சொன்னாலும் அதைத்தான் சொல்லுவார். அந்த சுப்பிரமணியர் அடித்ததுனால எல்லாருக்கும் மண்டையில் ஒரு முண்டு இருக்கான். அப்படி அது என்ன பெருமையாக காமிச்சுக்கிறான், எனக்கு இருக்கு பார்.
எனக்கு இருக்கு பார். ஏன்னா நான் தான் பெருமாளை முதல்ல போய் சேவிக்க போனேன். சேவிச்சதுக்கு ஒரு இப்போ எல்லாம் பாஸ் வச்சுருக்காளோ இல்லையோ, தேவர்களுக்கெல்லாம் பாஸ் எதுன்னா இந்த முண்டு தான். அப்போது அப்படி முண்டி இருக்கும்போது அவர் வந்து அங்கே ஒழுங்குபடுத்துகிறாராம். அதே மாதிரி இந்த ஆரியபட்டால் வாசல் தாண்டி அப்படி உள்ளே போய் சந்தனு மண்டபம் ஏறி அந்த காயத்ரி மண்டபம் அங்கே அந்த துவாரபாலகால் அப்படி எச்சரிக்கை பண்ணி நம்ம நிற்கிறாளோ இல்லையோ, அவரை சேவிச்சுட்டு உள்ளே போகிறார். அப்போ தான் இந்த பாசுரம், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, உள்ளே நுழைஞ்சிட்டார். உள்ளங்கவர்ந்தானே உள்ளே நுழைகிறார். அண்டர்கோன் இறக்கி விட்டார். அப்போ தான் கீழே அங்கே 2 தூண் இருக்கு இல்லையா, மனத்தூணை பற்றி இன்னுகளோ வாயார வாழ்த்தும் நாளே. இந்த மனத்தூணை அப்படி பிடிச்சிக்கணுமா, ஏன்னா பெருமாளை பார்த்து மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படி உருக்கிடுவாரோ இல்லையா, அதனால் மனத்தூணை பற்றி மாயோனை என்னுகளோ வாயார இந்த மனத்தூணை பற்றி இந்த மாயோனை என்னைக்கு நான் வாயார வாழ்த்தி பாட போகிறேன்னு குலசேகர பெருமாள் பாசுரம். மனத்தூணுக்கு ஒரு மங்களாசாசனம். அந்த மனத்தூண் கிட்ட போய் இறக்கினார். இறக்கின உடனே என்னை உண்ட வாயன் என் உள்ளங்கவர்ந்தானை அண்டர்கோடு அப்போ தான் சேவிக்கிறார். அண்டர்கோடுனவனே திருவடியிலேருந்து திருமுடி தனக்கு காமிச்ச சேவை அங்கே இருக்கு. அணி அரங்கன் அப்படின்னார். பயம் வந்துருத்து ஆழ்வார், நடுங்கி விட்டார். அப்படியும் என்ன பயம் அப்படின்னா, பேர்பட்ட ரெங்கனை கண்ட கண்கள் பின்னாடி திரும்பணுமே, ஏன்னா அத்தனை ஜனங்களும் இருக்கே, அங்கே இந்த பிரகிருதி இருக்கே, நம்மளை விடாதே, திருப்பி இந்த சம்சார சாகரம் நம்மளை போட்டு அமுக்குமே, சாதாரண திருப்பி இந்த சுக துக்கங்களை உழண்டுட்டு நம்ம இங்கே இருக்கணுமே, ரெங்கா என்ன பயமாக இருக்கே அப்படின்னு உள்ளே பதறிட்டாராம். ஏன்னா ரெங்கனை சேவிச்சுட்டு இன்னொன்று நல்ல ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு அல்பமான ஏதோ ஊசி போனது சாப்பிடுவாளா யாராவது? இது நல்லா இருக்காது. அதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டு கெட்டு போயிடும். சொல்கிறோமா இல்லையா? இல்லை நல்ல பால்கோவாவை சாப்பிட்டுட்டு வேறு ஏதோ கொடுத்தேன், நான் இப்போ தான் பால்கோவா சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட்டு வாயில் இருந்துன்னு இருக்கேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், வாங்கி உள்ளே வச்சுருவோம். அது சாப்பாட்டு பிரியர்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால் ஒரு உயர்ந்த அமுதை சாப்பிட்டுட்டார் ஆழ்வார். அண்டர்கோன் அணி அரங்கன் அமுது பருகிட்டார். திரும்பணுமே இங்கேன்னு பதறின உடனே பெருமாள் திருவுள்ளம் நம் பாணனை அப்படி விடப்படாது அப்படின்னு ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும் அப்படின்னார். ஞானியான ஆழ்வார்களை பெருமாள் இங்கே விட்டு வைக்க மாட்டாராம். ஏன்னா அவள் பதறிறாள், பயந்துறாளை பாவம். அதனால் மண்பத்து சூடுவார்கள், வேர் சூடுபவர்கள் மண்பற்று கலற்றாவதா போலே அப்படின்னு சொல்கிறார். அந்த நாளில் காவேரியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸ்திரீகள்லாம் அப்படி கரை ஏறும் பொழுது கரையில் இந்த வேர் இருக்கும், வெட்டி வேர் சொல்கிறோமோ இல்லையோ, அந்த வெட்டி வேர் காவேரி கரையோரத்தில் முளைச்சிருக்கும். நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். அது அந்த வேரை என்ன பண்ணுவான்னா, குளிச்சுட்டு மேலே வரும்போது அந்த ஸ்திரீகள்லாம் அப்படி எடுத்து தலையில் அப்படி சொருகிண்டு அப்படி வருவாளாம். அன்றைக்கி நாள் பூரா அவளுடைய அந்த குழல் முடி மணக்குமா. அது எப்படி சூட்டிப்பா அப்படின்னா, அந்த வேரை எடுக்கும்போது மண் ஒட்டிக்குமோ இல்லையா, மண்ணில் தானே அந்த வேர் இருக்கும், மண்ணை அப்படி அலசிட்டு வச்சுக்க வேண்டியதானே, வச்சாக்கா அந்த வாசனை இருக்காதான். அந்த மண் இருந்தால் தான் அதுக்கு வாசனையாக அந்த வேருக்கு. ஆச்சாரியால் சொல்கிறார், வேர் சூடும் அவர்கள் அந்த வேர் எடுத்து தலையில் வச்சுக்கிறவா மண் பற்று கலத்தா தாப்போலேனா, அந்த மண்ணை அலசி விட்டு தலையில் வச்சுட்டா வாசனை போயிடும். அதனால் அந்த மண்ணோடையே வச்சுருவாளாம். அதுதான் அந்த வாசனை நாள் பூரா இருக்குமா. அதே மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, ஞானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும்னர். ஞானின்னா பக்தர்கள். இவா எப்படி மண் போச்சுன்னா அந்த வேர் தானே முக்கியம் நமக்கு. ஆனால் அந்த மண் வந்து அல்பந்தானே. ஆனால் அது நாள் வரைக்கும் அந்த மண் இருந்ததுனால, அந்த வேரோடு இருந்ததுனால அந்த மண்ணுக்கு பெருமை அப்படிங்கிறதுனால மண்ணோட வச்சுக்கிறா, வாசனை இருக்குது. அதே மாதிரி ஆழ்வார்களும் ஜீவாத்மா அணுஸ்வரூபம். ஜீவாத்மா ஜீவனை மாத்திரம்தான் பெருமாள் பரமபதத்துக்கு எடுத்துக்கணும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறான், இந்த ஆழ்வாருங்கிற ஜீவன் இந்த திருமேனியில் தானே இருந்தது. திருப்பாணருங்கிற திருமேனி, இந்த திருமேனி தானே பாடித்து, இந்த திருமேனியில் உள்ள கை தானே தாளம் போட்டது, இந்த திருமேனி தானே, இந்த காது தானே நம் நாமத்தை கேட்டது, இந்த நாக்கு தானே நம்ம நாமத்தை சொன்னது, இந்த திருவடி தானே நம்ம சந்நிதியை பிரதட்சணம் பண்ணது, இந்த கை தானே நமக்கு மாலை சூட்டினது. அப்போ இந்த திருமேனியை விடப்படாது அப்படின்னு ஆழ்வாருடைய திருமேனியை ஞானியை விக்கிரகத்தோடனா அந்த திருமேனியோடே பெருமாள் சேர்த்து போகிறான். அதனால் திருப்பாணரை என்ன பண்ணினார் அப்படின்னா, பயந்தாரா ஆழ்வார், நாம் என்ன பண்ண போகிறோம் இப்போ தெரியலையே, ரெங்கா
அண்டருகோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்னினை காணும். அப்போ நான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன், என்னை பார்க்க வச்சுராதேன்னு சொல்கிறார். சொல்லாமல் சொல்கிறார். எப்பயுமே ஆழ்வார் பிரார்த்திக்க மாட்டார் இல்லையா? அதுவும் திருப்பாணர் ரொம்ப நியத்தமானவர், பிரார்த்தனைன்னே கிடையாது அவர் இடத்துல. அதனால் என்ன சொன்னார்? மற்றொன்னினை காணாவே. அப்பா ஒன்றை பார்த்த சேவித்த இந்த கண்கள் பிரகிருதியை பார்க்காது, பார்க்கக்கூடாது, அப்படி சங்கல்பிச்சிடாதேங்கிற மாதிரி துணிக்க பாசுரம் பண்ண பெருமாள் என்ன பண்ணார்? திருப்பாணர் அப்படியே வாரி அணைச்சுட்டாராம். அப்படியே உள்ளே சேர்ந்து விட்டார் திருப்பாணர். 2 பேர் பெரிய பெருமாளோட இன்னைக்கு இருக்கா. ராமானுஜர் உபதேசம் பண்ணுறச்ச உகந்த அருளின நிறங்களிலே பிரவணனாய் போருகை அப்படின்னார். உகந்து அருளின நிலம்னா பெருமாள் உகந்து இருக்கிற திவ்ய தேசங்களில் நாம் விஸ்வாசத்தோடு இருக்கணும் அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், திருவரங்கம் பெரிய கோயிலே மண்டி இருங்கள் அப்படின்னார். பெரிய பெருமாளையே ஆசிரியத்திருங்கள் அப்படின்னார். பெரிய பெருமாளையே நாம் நம்பி இருக்கணுமா, பெரிய பெருமாள் திருவடியே கதின்னு இருக்கணுமா? சரி, இப்போ பெரிய பெருமாள் சேவிக்கும் போது எப்படி சொன்ன? நம் பாணரையும் ஆண்டாளையும் தியானிச்சுக்கணும் அப்படின்னார். ஏன்னா 2 பேரும் அங்கே தான் இருக்கா. கோதை எங்கே இருக்கா? பெரிய பெருமாள் திருமேனிக்குள்ளே அவளும் போயிட்டான். பெரியாழ்வார் பள்ளக்களை எழுந்துருளை பண்ணிட்டு போனார், கொண்டு இறக்கி விட்டார். இவரை மாதிரி தான், திருப்பாணரை மாதிரி ஆண்டாளை சந்நிதியில் கொண்டு இறக்கினார். அவள் போனா, பெருமாள் திருவடியில் போய் சேவிச்சா அப்படியே உள்ளே போயிட்டான். ஆண்டாளை ஆட்கொண்டார். அதே மாதிரி நம் திருப்பாணரும் அங்கே இருந்து போனார். அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. ஒரு க்ஷணம்தான், அப்புறம் ஒரு பேச்சே கிடையாது. பெருமாள் அப்படியே சேர்த்துண்டாராம். சேர்த்துண்டு தன் திருமேனியோடு ஆழ்வார் சேர்த்துண்ட பெருமை ஆழ்வாருக்கு. அதனால் இன்றைக்கி நாம் பெரிய பெருமாளை சேவிக்க போனோம்னா திருப்பாணரை தியானம் பண்ணணும். பெருமாள்கிட்ட போய் ரெங்காரங்காலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் அவருக்கு அதில் உகப்பும் கிடையாது. ஆனால் அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் இந்த பாசுரம் சொல்லி நம்பெருமாளை பெரிய பெருமாளை போய் சேவித்தோம்னா உகப்பறான். ஏன்னா திருப்பாணருடைய வார்த்தை இல்லையா? நமக்கு நம்ம பிடிச்சவாளை பற்றி சொன்னால் நமக்கு சந்தோஷம் வரும் இல்லையா? நம்ம குழந்தைய பற்றி யாராவது பெருமையாக பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவோம், அவளுக்கு ரொம்ப சலுகையெல்லாம் பண்ணுவோம். அதேமாதிரி பெருமாள் இடத்துல போய் அவன் பெருமையை பேசுகிறத காட்டிலும் ஆழ்வாருடைய பெருமையை நாம் சொன்னோம் அப்படின்னா பெருமாள் ரொம்ப உருகி போயிடுவானா. அதனால் பாணரை நினச்சுண்டே பெரிய பெருமாளை சேவிங்கோ ராமானுஜர் சொல்லித்தரார் இதெல்லாம் நமக்கு. அப்போ ஏற்பட்டதான திருப்பாணருக்கு அப்புறம் நம் கலியன் அவதரிக்கிறார். கலியன் மறவர் குலத்தில் அவதரித்தார். கரடு முரடாக இருந்தார். சோழராஜனுக்கு தளபதியாக இருந்தார். தளபதியாக இருந்து கடைசியில் அவர் அப்படியே திக்விஜயம் போகிறச்ச அண்ணன் பெருமாள் கோவில்னு ஒரு கோவில், ஒரு க்ஷேத்திரம் இருக்கும் இல்லையா? நாங்கூர் திவ்ய தேசங்களில் ஒரு கோவில் அண்ணன் கோவில்னு பேர். அங்கே ஒரு குமுதவல்லி நாச்சியார்னு ஒரு அம்மா தேவலோகத்து மங்கை இங்கே வந்தா. இங்கே இருக்கிற அழகை பார்த்து இங்கேயே இருந்துவிட்டா. கடைசியில் அந்த அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வந்தது. நேராக அப்பாட்ட போனார், அந்த அம்மாட்ட போனார், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன்னா அவர் கலியன் இல்லையா, மிடுக்கோட இருப்பார். எதையுமே தைரியமாக, யார்ட்டையும் தைரியமாக எதுவும் பெருமாளையும் மிரட்டுவார் இல்லையா? வாழ்வழியால் மந்திரங்கள் கத்தியை கழுத்தில் வச்சு விட்டாரே. பெருமாள் கழுத்தில் கத்தி வச்சவன் ஒருத்தன் கிடையாது, இவர் தான். பக்தாளில் சொல்கிறேன், அசுராலெல்லாம் விடுங்க, அது வேற கூட்டம். பக்தர்களில் மிரட்டினவான்னு பார்த்தா இவர் தான். நிறைய பக்தர்கள், விதவிதமான பக்தர்கள் இருக்கா நம் சரித்திரங்களில் பார்க்குறோம். பாண்டுரங்கனை மிரட்டினவாள்லாம் உண்டு. அப்படி இவர் பெருமாளையே மிரட்டினார். மிரட்டி வாங்கின மாதிரி நேராக போனார். அந்த மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னார். நான் வைஷ்ணவனை தான் பண்ணிப்பேன்னா. அதுக்கு என்ன பண்ண, பஞ்சநமஸ்காரம் பண்ணிக்கணும். இப்போ நேராக போனார். நேராக உறையூர் போனார், இது நாச்சியார் கோவில் போனார். பெருமாள்கிட்டே போய் பஞ்சநமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார். அவர்கிட்டே மந்திரோபதேசம். அந்த நான் வைஷ்ணவன் ஆகிட்டேன், அது மாத்திரம் போகாது, வேறு என்ன பண்ணான்? நித்தியம் ததியாராதனை, 1000 பேர் ததியாராதனை பண்ணார். சரி, எல்லாத்துக்கும் சரி சரின்னார். கடைசியில் திருக்கல்யாணம் நடந்தது. பஞ்சநமஸ்காரமாக பரம வைஷ்ணவர் ஆகிட்டார். நித்தியம் ததியாராதனை நடந்துகிட்டே இருக்குது. கரடு முரடாக இருந்தவர் நம்ம அடியார்கள் போனால் கேட்கணுமா? நல்லா வீரமாக இருந்தாலும் சாப்பிட்டாக்கிடுவாள் இல்லையா? அதனால் நித்தியம் 1000 அடியார்கள் போனால் என்ன, ஒருத்தரோடு சேர்ந்தாலே தாங்காது. நாம சங்கீர்த்தனம் விண்ண பழக்கம். 1000 அடியார்கள் போனால் என்னாகும்? இவாளெல்லாம் பார்க்க தரிசனம் பண்ண 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 தரிசனாதேவ சாதவகான்னு சொல்கிறார். சாதுக்களை தரிசனம் பண்ணினாலே போகிறோம், நம்ம புத்தி மாறிடுமா, பேசணுங்கிற அவசியமே இல்லை, தரிசனம் பண்ணால் போகிறோம். அப்போது அவருடைய அந்த வீரமெல்லாம் அடங்கி போய் கடைசியில் நல்ல தூய்மையான ஒரு பக்தர் ஆகிட்டார். இவர் ததியாராதனை பண்ணி 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 கடைசி சொத்தும் அழிஞ்சு போச்சு.
அப்புறம் ததியாராதனை பண்ண திருவரங்கம் பெரிய பெருமாளுக்கு கைங்கரியும் பண்ணினார். அதுக்கும் தனம் இல்லை. கடைசியில் என்ன பண்ணார்? கேட்டார், கொடுக்கலையா எடுத்துக்கோ, வழிப்பறி. யாரெல்லாம் கொடுக்கலையோ, நிறைய மூட்டையாக வச்சுன்னு இருக்கானோ அத்தனை பேரும் கொள்ளையடிக்கிறார். எதுக்குன்னா கைங்கரியத்துக்கு வச்சுண்டு கொடுக்க மாட்டேங்கிறானே. நீ வச்சுட்டு என்ன பண்ண போகிற? நாளைக்கு போகிறச்சே ஒரு ஐயா இவ்வளோ பாடுபட்டு சம்பாதிச்சார், ஒரு மூட்டை பொற்காசு தலையில் வச்சு அனுப்புவான்னு அனுப்புவா, ஒரு கட்டை தான் வைப்பா. அந்த கட்டையும் அங்கே போனால் அவன் எடுத்துட்டுருவான். அங்கே ஒரு வஸ்திரம் கூட மிஞ்சாது, நெத்தியில் ஒன்று வைப்பா, அதை கூட அவன் எடுத்துட்டுருவான். அப்போ உனக்கு சேர்ந்தது இல்லைடா அது. ஆழ்வார் சொல்கிறார், உன்னோட வஸ்து இல்லை இது, நீ வச்சுண்டு பெருமாளுக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நான் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் கைங்கரியம் பண்ணி கடைசியில் பெரிய பிராட்டி பார்த்து சொன்னான், என்ன கலியன், நம்ம ஆழ்வார் இந்த பாடு படுத்துறீரே, அவருக்கு கிருபை பண்ணப்படாதான்னு பிராட்டி சொன்ன உடனே பெருமாள் பெரிய கல்யாண கோஷ்டியாக வரார். பெரிய அந்த கோஷ்டியை பார்த்தோன்னே 4 சீடர்கள் உண்டு இல்லையா ஆழ்வாருக்கு. அந்த 4 சீடர்களில் ஒருத்தன் பார்த்துட்டு வேகமாக வந்து சொன்னால், பெரிய கோஷ்டி வருது, இதை அடித்தா போகிறோம், பெருமாள் கைங்கரியம் முடிஞ்சிடும், நிம்மதியாக இருக்கலாம், நம்ம இனிமேல் நம்ம கொள்ளையும் அடிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீர் வாட்டுக்கு பஜனை பாடிட்டு உட்காண்றோம் அப்படின்னா. சரி, நேராக போனார், பெருமாளையும் பிடிச்சி விட்டார், சுற்றி வளைச்சி விட்டா, நகையெல்லாம் கழட்டி மூட்டை கட்டினார். தூக்க முடியல, அவரால் தூக்க முடியல. அப்படின்ன உடனே, நான் எவ்வளோ பெரிய கனமெல்லாம் தூக்கியிருக்கேன், இந்த அல்ப நகை மூட்டையை தூக்க முடியலையே, நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்கே அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நான் என்ன மந்திரம் போட்டிருக்கேன்? ஏன்னா அவர் பிராமண கோலத்தில் வரார் இல்லையா, குடிமையும் சிக்கையும் திருமணம் போட்டுண்டு வைதிகிற மாதிரி வரார். அவர்னா, நீ ஏதோ மந்திரம் போட்டே சொல்லு அப்படிங்கிறார். மந்திரமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா. உடனே என்ன பண்ணார்? வாழை தூக்கி கழுத்தில் வச்சு விட்டார். சொல்கிறியா இல்லையா? நீ ஏதோ மந்திரம் போட்டிருக்க, அதான் தூக்க முடியல அப்படின்னார். இப்படிலாம் கேட்கப்படாது, கேட்குற மாதிரி கேளு, சொல்கிறேன் அப்படின்னார். வாழ்வழியால் மந்திரங்கொள் வாழை வச்சார். உடனே பெருமாள் சொன்னார், கேட்கும்படி கேட்டால் சொல்கிறேன் அப்படின்னார். எப்படி கேட்கணும்? வாய் பொத்தி மடி ஒதுக்கி கேள் அப்படின்னார். முதல்ல வாழை வச்சார், திருப்பி சரி அப்படின்னு எல்லாம் கீழே போட்டார், வாயை பொத்தினார், அடியனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னார். உடனே திருமந்திர உபதேசம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாளையே உபதேசிக்கிறார். இப்போ பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணனுக்கு உபதேசம் பண்ணின மாதிரி இங்கே திருமங்கை ஆழ்வாருக்கு இங்கே உபதேசம். அதான் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பாசுரம் விடுறாருங்க. நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னார். இந்த நாராயண நாமத்தோட பெருமை அப்போ தெரிஞ்சது அவருக்கு. அதனால் வாடினேன், இவ்வளோ நாளாக நான் வாடிட்டேன், பெடுந்துயர் இடும்பையில் அப்படின்னார். பெரிய துக்க சுழல்ல மாட்டின்ட்டு இங்கே தவிச்சுன்ருக்கேன். அப்போனே என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு உபாயம் கொடுத்தேர். அது என்ன உபாயம்னா, நாராயணா என்னும் நாமம் அப்படின்னா, இந்த நாராயண நாமம் என்ன செய்யும்னா, நம் வினைக்கு நஞ்சுதாங்கண்டீர் அடுத்த பாசுரம். நம் வினை இருக்கே, நம் பாபத்துக்கெல்லாம் ஒரு நஞ்சு விஷம் எதுன்னா நாராயணா என்னும் நாமம். இப்படி சொல்கிறார். நாராயண நாமத்தை 10 பாசுரத்தினால சொல்லி, துயர் இல்லையா, துஞ்சும்போது அலைமின், தூங்கும்போது கூட நீங்கள் சொல்லுங்கோ, துயர் வரும்போது சொல்லுங்கோ. சரி, ஒன்றுமே இல்லைப்பா, நான் சுகமாக இருக்கேன், எனக்கு துயரமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, சுகமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா சொல்லுவதும் நன்றாம். ஏன், நாம் நன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஏதோ 2 வாயில் போட்டுக்கிட்டே இருக்கமே, ஏன்னா டேஸ்ட்டு இல்லையா, இது நன்னா இருக்குது 2 வாயில் போட்டுக்குமே, வயிறு தான் ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு உள்ள அந்த பதார்த்தம் நன்னா இருக்குது, அதனால் 2 இது நன்னா இருந்தது 2 மேல் வாய்க்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி இந்த நாமத்தை அப்படி சொல்லணுமா. ஏன்னா நம்ம ஆச்சாரியால் எப்போ பார்த்தாலும் இது சாப்பாடையே சொல்லின்னு இருக்காளே அப்படின்னா, மனிதனுக்கு இதில் தான் புத்தி போகும், வேறு என்ன கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. ஆனால் இந்த விதமாக சாப்பிட்றது இருக்கு இல்லையா, அதில் தான் அவனுக்கு ஆனந்தம். அதனால் சொல்கிறார், இந்த பெருமாளுடைய நாமம் எப்போ ஏற்பட்டதுன்னா, இந்த மாதிரி உள்ளது, நீ அல்பத்தை சாப்பிட்டே அப்படின்னா அது உபாதையை கொடுக்கும், வியாதி தான் வரும். ஆனால் அமுதத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு மரணம் கிடையாது இல்லையா. அப்போ நாம் அமிர்தத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஜீவன் திருப்பி இங்கே வர வேண்டாம், வரவதுக்கு போயிடலாம். அதனால் நம்முடைய வினைக்கு நஞ்சுதான் கண்டீர் நாராயணா என்னும் நாமம் துஞ்சும்போது அலைமின் துயர்வரின் நினைமின் துயரிலீர் சொல்லுவதும் நன்னாம் அப்படின்னா, தூங்கும்போது கூட
நீங்கள் என்ன பண்ணுவான், நல்ல பக்தால பார்க்கலாம். தூங்கும்போது சொல்ல முடியுமா? நான் தூங்கிகிட்டே இருக்கும்போது நாராயணா சொல்ல முடியுமா? சொல்லலாம். முழிச்சின்னு இருக்கும்போது சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா திரும்பி படுக்கிறச்சே நாராயணா, இந்த பக்கம் திரும்பியான கோவிந்தா, ஐயோ கால் வலிக்குண்ணா கோவிந்தா அப்படின்னு, கால் வலிக்குது கோவிந்தா அப்படின்னு இங்கே அந்த வழியிலையும் கூட கோவிந்த நாமந்தான் வரும். ஏன் அப்படின்னா நன்னா இருக்கும்போது இந்த நாக்கு சொல்லி பழகிடுத்துன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் சந்தியில் விழும்போது ஐயோன்னு வாயில் வராது, கோவிந்தா தான் வரும். வந்தால் ஐயோன்னா வேற யாரோ வந்துடுவா, கோவிந்தான்னா பெருமாள் வந்துடுவாருங்க. அப்போ இப்போ சொல்லணும், இப்போ சொன்னாதான் தூங்கும்போது வரும். அதான் துஞ்சும்போது அழைமின் துக்கம் துயர் வந்துருத்துன்னா நினைமேன், துயர் வரும்போது கூப்பிட முடியுமா? இல்லையா? நம்ம ரொம்ப துக்கத்தில் இருக்கோம், மனசெல்லாம் ரொம்ப வாடி போயிடுது, அப்போ கோவிந்தா அப்படின்னு வாய் வருமானா அழுக தானே வரும். அதனால் சொல்கிறார், துயர் வரில் நினைமின், நினைப்போரும் கூப்பிட வேண்டான்னார். கூப்பிட வேண்டாம், வாயை திறந்து கோவிந்தா சொல்ல வேண்டாம், கோவிந்தன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு நினை. துயர்வரில் நினைமின், சரி எனக்கு துக்கமும் இல்லை சுகமும் இல்லை துன்பமும் இல்லை எதுவும் இல்லை நன்னா இருக்கேன்னா துயரிலேர், உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? சொல்லுவதும் நன்றாம். இது சொன்னால் அழகாக இருக்கேன், நாராயணா கோவிந்தா கண்ணா கோபாலா மணிவண்ணா நாகனையாய் ஓ நாகனையாய் கத்துறார் ஆழ்வார். நாகனையாய் என் ஆறிடரை நீக்காய் அப்படிலாம் கத்துறாரே ஆழ்வார். மணக்கிறதே வாய். கோவிந்தான்னா நன்னா இருக்கே சொல்லும்போது, மணிவண்ணான்னா நன்னா இருக்கே, கடல் வண்ணான்னா நன்னா இருக்கே இல்லையா, கேசவான்னா நன்னா இருக்கே, மாதவான்னா எத்தனை நாமம். அதனால் துயரிலில் சொல்லுவது நன்ன ரசித்து சொல்லலாமே, சொல்ல 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 வாய் மணக்கிறதே. அதனால் அப்பேற்பட்ட நாமம் என்னன்னா நாராயணாயனும் நாமம்னு நாராயண நாம மகிமையை முதல் 10 பாசுரத்தில் சொல்லி நாயகி பாவத்திலையும் நிறைய பாசுரங்கள் சொல்லி ஆச்சரியமான ஒரு கிரந்தங்களை நமக்கு கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். வேதம் தமிழ் செய்தான் மாறன், வேதத்துக்கு அங்கமான 6 சாஸ்திரங்களை திருமங்கை ஆழ்வார் பண்ணினார். 4000 திவ்ய பிரபந்தமும் வேதம் இதிகாச புராணங்களுக்குள்ள அடக்கினது. நமக்கு 4 வேதம் 6 அங்கம் 18 புராணம், இதுதான் நம்முடைய பிரதானமான நூல். அதனால் 4 வேதத்தை நம்மாழ்வார் பண்ணினார், 6 அங்கத்தை திருமங்கை ஆழ்வார் பண்ணினார். மித்த 18 புராணங்களையும் பெரியாழ்வார் தொடங்கி ஆண்டாள் குலசேகர பெருமாள் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருப்பாண ஆழ்வார் இவா எல்லாரும் பண்ணின அத்தனை புராணங்களும் 18 புராணத்தோட சாரம். அத்தனையும் 4000த்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிவிட்டா. அதனால் ஆழ்வார்கள் யாரோ ஒரு மனிதர்கள் அல்ல, அவள தெய்வத்தோட அம்சமாக நமக்காக அவதரித்தா. பக்த சரித்திரத்தில் ஆழ்வார்களை நாம் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவான் கிருபை நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா ஹனுமார் ராமனை சொல்கிற இடத்துல ஹனுமார் இருப்பார். அதேமாதிரி பக்தனை எங்கே சொல்கிறீங்களோ தத்திர திஷ்டாமி நாரதான்னர். என் பக்தர்கள் எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னார். பக்தர்கள் எங்கெல்லாம் கூடுறாளோ பகவான் கண்டிப்பாக அங்கே வருவான். அதுக்கு அடித்தளம் போட்டது யாருன்னா நம்ம ஆழ்வார்கள் தான். இப்படி ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் இல்லைன்னா கரடு முரடாக இருந்தது. ஆழ்வார் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் சுலபமாக மோட்சம் போக முடியாது. ஆனால் ஆழ்வார் என்னைக்கு அவதரித்தாரோ கையில் இங்கு நெல்லிக்கனின்னு சுலபமாக பரமபதம் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லா கிரந்தங்களையும் அனுகிரகிச்சா. அதில் 12 ஆழ்வார்களில் நமக்கு ஏதோ சக்தி சின்ன கொஞ்சம் 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 அங்கே அனுபவிக்க நமக்கு பிராப்தமாச்சு. நாளைக்கு பாண்டுரங்க சரித்திரத்தோடு இந்த சத்சங்கத்தை தலை கட்டுவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.